ஒரு பொது அறிவு கேள்வியோடு ஆரம்பிக்கலாமா? தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களாக அதிகம் உச்சரிக்கப்பட்ட விலங்கினத்துடைய பெயர் என்ன? விருந்தினர்கள்ட்ட கேட்கலாம், உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆப்வியஸ் ஆன்சர் குதிரை. என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியாது. குதிரை குதிரை குதிரைன்னு அதை எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும். நீ குதிரை பேரம் பண்ண, நான் குதிரை பேரம் பண்ணேன்னு இந்த குழந்தைகள்லாம் விளையாடுவோம். அப்போது யூ டூ மீ டூ அப்படின்னு யாராவது ஒன்று சொன்னால் திருப்பி பதிலுக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி சகல கட்சிகளும் பரஸ்பரம் இந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டை இந்த 2 மாதத்தில் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆளுநர் மாளிகையை மீண்டும் அது எட்ட ஏற்கனவே வழக்காக பதியப்பட இப்படி பரஸ்பரம் இது வைக்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். பரஸ்பர குதிரை பேர குற்றச்சாட்டு. இதில் உண்மையிலேயே முகாந்திரம் இருக்கா, இல்லை அது ஒரு அரசியல் அஸ்திரமாக எதிரியை குறிக்கிறதுக்கு, அவங்கள அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துறதுக்கு பரஸ்பரம் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே குதிரை பேரம் எல்லா சைட்லேயும் நடக்குதா, எந்த சைட்லேயும் நடக்காமல் சும்மா அரசியல் அஸ்திரமாக பயன்படுத்துதா, இல்லை ஒரு சைடு இதை கூடுதலாக செய்யுதா, குறைவாக செய்யுதா, எல்லாம் பேசி தீர்த்திடலாம். இன்றைக்கி ஆளுநர் மாளிகைக்கு இந்த குற்றச்சாட்டோடு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்கிறது. அதே போல் உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழக அரசு சில வழக்குகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க, கைதை செஞ்சுருக்கிறாங்க, ஒரு அட்டெம்ப்டை ஃபாயில் பண்ணியிருக்கிறதா காவல்துறையும் கூட சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த அலிகேஷன்ஸ், கவுண்டர் அலிகேஷன்ஸ், இதில் இருக்கக்கூடிய உண்மை முகாந்திரம் இல்லை இது அரசியல் குற்றச்சாட்டா, இதெல்லாம் பேசி தீர்க்க நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறாங்க. முதல் பகுதியில் இணையக்கூடிய நாகராஜ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விவேக் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நிறைய விருந்தினர்கள் மேலும் இணைகிறாங்க. நாராஜ், இதை ஒரு கட்டத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் குதிரை பேரமா அப்படின்னு, அதான் தினமும் இன்றைக்கி பேசுகிறீங்களே, தினமும் ஆளாளுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு. இட் இஸ் லாஸ்ட் இட்ஸ் சீரியஸ்னஸ் அண்ட் சாம். நிஜமாலே நடந்திருக்கா, இல்லை இது ஒரு அரசியல் அஸ்திரமாக பரஸ்பரம் பயன்படுத்துகிறாங்களா? கண்டிப்பாக நடந்திருக்கும். நடந்ததுனால தான் இதற்கு அந்த பேரோட வேல்யூ ரொம்ப பெருசாகுது. நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம என்ன பேசினாலும் என்ன கத்தினாலும் அதற்கு வேல்யூ இருக்காது. இது நடக்கிறதுனால தான் வேல்யூ இருக்காது. ஒரு கம்பெனிலேருந்து நம்ம இன்னொரு கம்பெனி தாவும் போதே நம்ம 30% ஹைக் கேட்குறோம். இது ஒரு எம்எல்ஏ இதை ரிசைன் பண்ணிவிட்டு 3 பேர் போகிறாங்கன்ற போது அதற்கான வெயிட்டேஜ் கண்டிப்பாக இருக்கணும். யார் போனால் 3 பேர்னா 3 பேர் இல்லை, யாரெல்லாம் போனாங்களோ அதுக்கான வெயிட்டேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ குதிரை பேரம் கண்டிப்பாக நடந்த விஷயம். ஏன் இது நடக்குது? தாவேக்காக்கு நம்பர்ஸ் வேணும். நம்பர்ஸ் இருந்தால் தான் அவங்களால 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்பர்ஸ் ஆன் தேர் ஓன். நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து சொல்லலை, நம்பர்ஸ் ஆன் தேர் ஓன் அவங்களுக்கு வந்தால் தான் அவங்களால நாளைக்கு ஒரு சீரியஸ் டிசிஷன், பாலிசி டிசிஷன் எது எடுக்க முடியலனாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கே திரும்ப அண்ணன் இல்லை எனக்கு எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் கரெக்டாக பண்ணார்னு சொல்லிட்டு இங்கே யூட்டன் அடித்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் ஹவு டு வி டிஃபைன் குதிரை பேர்? எது குதிரை பேர்? ஹவு டு வி டிஃபைன் குதிரை பேரம்? குதிரை பேரம்னா வெறும் காசு இருந்தால் மட்டும் குதிரை பேரமா, இல்லை இன்டியூஸ்மெண்ட் ஆஃப் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர்? இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, அது ஆளை பொறுத்து. இப்போ ஹரிக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. நான் மீடியாவில் சொல்கிறேன், உங்களுக்கு நான் இதுக்கு சொல்ல, எம்எல்ஏக்கு சொல்ல. எனக்கு ஒரு ஆஃபர் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கலாம். மீடியாவிலேருந்து ஒரு கம்பெனி தாவும்போது இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ஒன். நீங்கள் ஒரு ஹெச்ஆர் பேசும்போதே நான் வேறு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா உனக்கு 40% ஹைக் கொடுத்து ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படி அந்த மாதிரி தான் சொல்கிறேன். தவிர இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அதிமுகலேருந்து எடுக்கலை, அதிமுகலேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் ஆல்ரெடி 2 டிவிஷனாக இருக்கும். எடுக்கிறாங்களா, வர்றாங்களா? எடுக்கிறாங்களா, போகிறாங்களா? வரும்போது எடுத்துக்கிறாங்க. அது எப்படி வராங்க? அது குதிரை பேரமாமா? இல்லை, சும்மா எது பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு விஷயமோ ஒரு சிங்கிங் ஷிப்னு இருக்கும்போது, திஸ் இஸ் த பெட்டர் ஃபியூச்சர்னு ஆன் தேர் வில் போனால் அது குதிரை பேர் இல்லை. ஆன் தேர் வில் போனாலும் சும்மா போக மாட்டாங்க. நான் இங்கே 30% வச்சிருக்கேன், இவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கேன், 3 லட்சம் வாங்கி. எம்எல்ஏக்கு ஒரே சேலரி தான், ஃபிக்ஸட். இல்லை, நான் ஹெச்ஆர் டேர்ம்ஸில் சொல்கிறேன். நான் ஹெச்ஆர் டேர்ம்ஸில் எம்எல்ஏ சேலரி மாறாது. ஹெச்ஆர் டேர்ம்ஸில் மாறாதுங்க. நான் இப்போ எம்எல்ஏனா வெறும் சேலரி மட்டும் கிடையாது. பட் இவங்க என்ன சொல்றாங்க? ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு நான் முடிச்சிடுறேன். கண்டிப்பாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் தாவேக்காவுக்கும் ஸ்ட்ராங் ஆர்கனைசர்ஸ் இன்னைக்கு தேவை. ஜெயிச்சுட்டாங்க, ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டாங்க. பட் இப்போ புதுக்கோட்டையில் இப்போ விஜயகாஸ்கர் மாதிரி ஒருத்தர் வந்தார்னா அது பெரிய பலம் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போது கொங்கு பெல்ட்லேருந்து எஸ்பி வேலுமணி வராருன்னா அது ஒரு வரல ஒன்றும் வந்தால் அது ஒரு பலம். இப்போ விஜயதாரணி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. இவங்களாம் ஃபீல்டில் இருந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்கள். தாவேக்காவுக்கு இன்னும் பலம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில்
ஸோ இங்கே பிறகு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க? இன்னைக்கு சகல கட்சிகள் சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி முதல் முறையாக இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சி வந்து திமுகவும் அதிமுகவும் தான். மற்ற எல்லா கட்சிகளும் கூட இன்றைக்கி அடுத்தடுத்து அவர்கள் கூடவே திமுக கூடவே கூட்டணி இருந்தவர்கள் கூட வந்து திமுக இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்ற துணியில் தான் வந்து பேசியிருக்கிறாங்க. நேரடியாக எப்போ கட் ஆஃப் டேட் என்ன இல்லை, நீங்கள் மே 4ஆம் தேதியிலேருந்தே பாருங்கள். மே 4ஆம் தேதி முதல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே தானே வந்தது? இல்லையே, கவர்னர் மாளிகைக்கு போன குற்றச்சாட்டு அமமுகவா? இல்லை, அது வந்து மே 8ஆம் தேதி. அந்த மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நீங்கள் ஒரு டைம்லான குரோனாலஜிக்கலாக எடுத்து பாருங்களேன். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து வருது. ஒரு 3:30 மணி அளவில் வந்து 16 சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் தோல்வியுற்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த செய்தி வந்து அறிவிக்கப்படுகிறது. வந்து மே 5ஆம் தேதி எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறார். அன்றைக்கு மே 5ஆம் தேதி மறுநாள் வந்து இவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அங்கே ஒரு கண்ணீர் பேரணி அங்கே போகுது, குளத்தூரில் வந்து அங்கே போகுது. மே 5ஆம் தேதியே காங்கிரஸ் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். என்ன எடுக்கிறாங்க? பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் போட்டு யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்ற நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக எடுப்பது என்ற நிலைப்பாட்டை வந்து எடுத்துறாங்க. மே 6ஆம் தேதி வந்து எங்களுக்கு அஃபிஷியலாக வந்து லெட்டர் கொடுத்து அவர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்களுடைய கூட்டணி அறிவிக்கிறோம்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதற்கு இடையில் மே 5ஆம் தேதி அன்றைக்கு அவர்களை வந்து அதாவது திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள் திரு பே. சண்முகம், மு. வீரபாண்டியன், காதர் மீதின் அவர்கள், திருமாவளவன், இது எல்லாருமே போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார்கள். அது வரைக்கும் வந்து அவர்கள்கிட்ட வந்து எந்த சலனமும் இல்லை. சார், அது எப்படி குதிரை பேரும்? நீங்க வந்து இயற்கைக்கு மாறான ஒரு கூட்டணின்னு விமர்சிக்கலாம். பட் ஒரு போஸ்ட் பாயில் கோயிலிஷனை கட்டமைக்கிறதுக்கான உரிமை தலைமைகளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா தானே முடிவு எடுக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியா அங்க முடிவு எடுக்கல. பொலிட்டிக்கல் பார்ட்டியா அதிமுக முடிவு எடுக்கல. அதுதான் அங்க டிஸ்பியூட். ஆன் ஹோல் ஒன் சிங்கிள் வாய்ஸ்ல அதிமுக பேசல. அதிமுக தலைமைக்கும் அங்க இருக்கிற மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பட் ஒரு தலைமைக்கு அந்த கட்சி சார்பா முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு எதிர் விளைவுகள் இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அது எப்படி குதிரை பேரம்னு கிளாசிஃபை பண்ணுவீங்க? குதிரை பேரம் என்பதற்கு முகாந்திரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற வார்த்தை தான். நீங்க மே 10ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுலாம் தெரியும். மே 10ஆம் தேதி முதலமைச்சராக எங்கள் தலைவர் வந்து பொறுப்பேற்று விட்டார். மே 12ஆம் தேதி காலை நாங்கள் வந்து எங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது. யார் ஏடிஎம்கேக்குள்ள டிஸ்பியூட் இருக்குது, கருத்து முரண்பாடுகள் இருக்குது. நாங்கள் சொல்வதை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்க மாட்டேங்கிறார். நீங்களே பொதுச் செயலாளராக தொடருங்கள், ஆனால் நாங்கள் வந்து சட்டசபைக்குள் வந்து எங்களுடைய சுய முடிவு அடிப்படையில் 25 பேர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க போறோம்னு அறிவிக்கிறார். யார்? சி.வி. சண்முகம் அறிவிக்கிறார். சி.வி. சண்முகம் அறிவித்த உடனே வந்து எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அபிஷியல் ட்விட்டர்ல இருந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ட்வீட் போடுறாங்க? ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துக்கள்னா இல்ல அது அதற்கு முன்பு. ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துங்கிறது அதற்கு முன்பு. அதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு போயிட்டு இருக்கப்போ வந்து மே 12ஆம் தேதி அதிமுக அபிஷியல் ட்விட்டர்ல இருந்து என்ன வந்தது? நேற்று இரவுனா இன்னைக்கு மே 10ஆம் தேதி முதலமைச்சராக எங்கள் தலைவர் பொறுப்பேற்கிறார். முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகும் மே 11ஆம் தேதி இரவு செந்தில் பாலாஜி அவர்கள் சி.வி. சண்முகம் தரப்பிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாக இருந்த அபிஷியல் ஏடிஎம்கே குற்றச்சாட்டு வைக்கிறது. இதுவரை அந்த குற்றச்சாட்டை திமுக மறுத்ததா? செந்தில் பாலாஜி மறுத்தாரா? ஏடிஎம்கே இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தரப்பிடம் செந்தில் பாலாஜிக்கு என்ன பேச்சு? நீங்க எதற்காக பேசுறீங்க? எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக? நல்லா இருக்கீங்களா? பழைய நண்பர்கள் மே 11ஆம் தேதி இரவு தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? மே 10ஆம் தேதிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் ஏன் அப்போ ஆட்சி அமைத்த பிறகும் கூட நீங்க ஆட்சி அமைப்பதற்கு முன்பு நடந்த விஷயங்களை மட்டுமே வச்சு நம்ம முதன்மைப்படுத்தி பேசிட்டு இருக்கோம். திமுக அதிமுக கூட்டணி போக முயற்சிக்கலையா? இவர்களுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? ஆனால் ஆட்சி அமைத்த பிறகும் கூட எங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து எங்களுக்கு எதிராக வாக்களிக்க வைப்பதற்கும் அல்லது இந்த ஆட்சி அங்கே ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா அதிமுக, அந்த எம்எல்ஏக்களை திமுக ஆதரவாக செயல்பட வைப்பதற்கும் வந்து ஒரு சூதாட்டத்தை திமுக நடத்தி கொண்டே இருந்திருக்கிறது என்பதற்கு இதுதான் பெரிய சாட்சி. இப்போ நீங்க பாருங்க, இந்த லைன் இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டை நாங்கள் எழுப்பல. செந்தில் பாலாஜி திமுகவின் சார்பாக அதிமுக எம்எல்ஏக்களிடம் அதிருப்தி எம்எல்ஏக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை நாங்கள் எழுப்பல. யார் எழுப்புறா? எடப்பாடி பழனிசாமி சொல்றார். ஓகே, திரு பொன் வில்சன், இந்த குற்றச்சாட்டை முதல்ல சுமக்கிறது அதிமுக தான். நீங்க போய் இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு ஆளுநர் மாளிகிட்ட போறீங்களே அப்படிங்கிற விமர்சனம். அதாவது நல்ல கற்பனை வளத்தோடு எவ்வளோ வேணாலும் பேசலாம். தாவேக்கான்றது ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி அப்படின்றது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. அதாவது அவர் சொல்கிறது வந்து தப்பு. 4ஆம் தேதி இரவு டெல்லியில் கூட்டம் போட்டு 5ஆம் தேதி காலையில் பனையூரில் போய் ஆஜராயிட்டாங்க காங்கிரஸ்
முழுக்க முழுக்க மக்களின் தீர்ப்புக்கு விரோதமான ஒரு முடிவை எடுத்து, துரோகமான ஒரு முடிவை எடுத்து நேராக தாவேக கிட்ட விசில் கிட்ட போய் நின்ட்டாங்க. விசிலுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தேர்தல் வரைக்கும் ஜெயிச்ச அந்த 5 பேர் தேர்தல் முடிஞ்ச உடனே அரசியல் சட்டத்திற்கு முரணாக, மக்கள் தீர்ப்புக்கு முரணாக எதிரி கிட்ட போய் நின்றாங்களா, சரண்டர் அடைஞ்சாங்களா இல்லையா? அவங்களுக்கு யாராவது இன்விடேஷன் கொடுத்தாங்களா மாதிரி ஆட்கள்? ஆனா இங்க பால்டாயில் கார்பெட்னு சொல்லி கூட்டணி அமைச்சாங்களே, அது என்ன கணக்குங்கிறார். அது என்ன ஜனநாயகத்துக்கு ஆதரவா? பால்டா இல்ல, இது விஷ கூட்டணி தானே. அப்போ இது மட்டும் என்ன கூட்டணி? இது விஷ கூட்டணி இல்ல. அப்போ இதை நீங்க பால்டாயில் கூட்டணி சொன்னீங்கன்னா, காங்கிரஸும் தாவேகாவும் அமைச்சது விஷ கூட்டணின்னு ஏத்துக்கிறீங்களா? ராகுல் காந்தி அமைச்சது விஷ கூட்டணி ஏத்துக்கிறீங்களா? அதுவும் முரண்பாடான கூட்டணி தானே. அப்புறம் எப்படி? பரம எதிரியாக இருந்து தேர்தலை சந்தித்தவர்கள் தேர்தல் முடிந்தவுடன் அழைப்பே இல்லாமல் போய் ஆஜராகிறது, அது விஷம கூட்டணி, விஷ கூட்டணி இல்லையா? அப்புறம் இவங்க அதிமுக சொல்றாங்க என்னமோ இவர்கள் புனித கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி. விடுதலை சிறுத்தைகளுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? விடுதலை சிறுத்தைகள் தீய சக்தி கூட நின்றாங்க. இவங்க தேர்தலுக்கு முந்தின நாள் 21ஆம் தேதி கூட OMCல பிரச்சாரம் பண்ணாரு பாருங்க விஜய். அந்த தீய சக்தி கூட இருந்தவங்க விடுதலை சிறுத்தைகள். அந்த தீய சக்தி கூட இருந்தவங்க, அந்த தீய சக்தி கூட இருந்தவங்க முயற்சி செஞ்சதும் நீங்க சொல்றதுமே கான்ஸ்டிடியூஷனலி பர்மிசிபிள் சார். போஸ்ட் பால் கோலிஷனை இந்த மாதிரி டெட்லாக் அங்கீகரிக்க அது அவங்க கிட்ட சொல்லுங்க சார். சார் நாங்க சொல்லல சார், அவங்க சொன்னதால நாங்க சொல்றோம். அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு தெரியாம அவங்க சொல்றாங்க, அதை நாங்க சொல்றோம். அப்போ அதாவது சட்டப்படினாலும் நீங்க அனுமதிக்கப்பட்டது, மரபுப்படினாலும் அவங்க செய்ததும் தவறு இல்லையா? அது சொல்லுங்க. 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 108 எம்எல்ஏக்கள் தனிப்பட்ட கட்சியை தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அரசியல் சாசன சட்டப்படி அழைக்கணும் கவர்னர். அவர் அழைச்சா நீங்க 108 எம்எல்ஏக்களோட போய் சட்டமன்றம் உட்காருங்க. யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ தெரிவிங்க. மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்கள் ஆதரவு தெரிவிச்சா சரி, இல்லை என்றால் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கோம் சொல்லுங்க. அது லெஜிட்டிமேட் அப்படிங்கறதுனால தான் கவர்னர் ஏத்துக்கிட்டாரு, ஆட்சி அதுக்கு சொல்றேன். அதுல பிரச்சனையே இல்ல. திமுக கூட்டணி வைத்திருந்தாலும் கூட that is also constitutionally permissible. அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான குதிரை பேரன்னு பார்க்க முடியும். இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. அதான் லெஜிட்டிமேட். குதிரை பேரத்தை முதல்ல முன்னெடுத்தது யாருன்றத நீங்க ஆதாரத்தோட சொல்றேன். லெட்டருங்க எல்லாம் கொடுத்து 4 நாள் கவர்னரை சந்திச்சு நீங்கள் கடிதம் என்ன கொடுத்துருக்கீங்க? யார் யாருடைய கையெழுத்து கூடிய கடிதம் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கடிதம், பிறகு ஒவ்வொரு கட்டமா கம்யூனிஸ்ட் போட்ட கடிதம், பிறகு விடுதலை சிறுத்தைகள் கடிதம், பிறகு IUML கடிதம், எல்லாத்தையும் கடிதம் கொடுத்து எனக்கு ஆதரவு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குதுன்னு கடிதம் கொடுத்துட்டீங்கல்ல. அந்த கடிதத்தில் அதிமுக உறுப்பினர்கள் கையெழுத்து யாராவது இருக்குதா? இல்லை. அப்போ அந்த கடிதத்தின் பிரகாரம் தானே உங்களை அடைச்சிருக்காரு. அப்போ அதுதானே ஜனநாயக முறைப்படி சட்டப்படிப்படி கரெக்டு. அப்போ 10ஆம் தேதி உங்களை ஸ்வானின் நீங்க சீஃப் மினிஸ்டர், 11ஆம் தேதி 12ஆம் தேதி சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நடுவில் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை யாருமே எந்த இடத்திலும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சட்டப்படி கவர்னரிடம் என்ன கையெழுத்து கொடுத்தீர்கள் அது மட்டும்தான் அங்கீகாரமானது, அதிகாரப்பூர்வமானது. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் யாரோ ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த CV சண்முகம் இல்லம் தேடி போய் முதலமைச்சராக சுவானின் செய்தவர் அடுத்த நாள் ஃப்ளோர் டெஸ்ட், முந்தின நாள் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோட அங்க போய் என்ன ஆதாயத்தை தருகிறேன் என்றார். ஓகே, குற்றச்சாட்டை சமன்படுத்துறதுக்கு U2 அப்படின்னு சொல்லி நீங்கள் குதிரை பேரை ஒன்றும் குற்றம் சாட்டுறீங்களா? நீங்கள் விஜயபாஸ்கர் மேலே யார் மேலேயோ குற்றம் சாட்டுறீங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை தாவேக்காவுக்கு கூப்பிட்றாங்கன்னா நம்புற மாதிரி இருக்கா? முதல்ல இந்த குதிரை பேரம்னு சொல்கிறத நிப்பாட்டிடலாங்க. நேராக என்ன சொல்லிடலான்னா, எம்எல்ஏ பேரம் நடக்குதா நடக்கலையா? ஏன் குதிரை அசிங்கப்படுத்தும்? குதிரை பாவம், அது என்னன்னே தெரியாமல் என்னடா நம்மளை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களும் பேசுறாங்க அவங்களும் பேசுறாங்க, அது ஒரு நல்ல மிருகம், நல்லதுக்கு பயன்படுறது. அதை ஏன் அசிங்கப்படுத்துறோம்? என்னங்க குதிரை வந்தேரியா? அதை தான் சொல்றேன். இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மாட்டு பேரம்னா சொல்லலாம். அட்லீஸ்ட் மடி பிடிச்சு பார்க்குறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது, கையை பிடிச்சு பார்க்குறாங்களான்னு தெரியாது. என்ன கொடுமை இது சார். ஸ்ட்ரெயிட்டா டு த பாயிண்ட் சார். இந்த ஆட்சி அமைவதற்கு எம்எல்ஏக்கள் தேவை இருக்கிறது தாவேகாக்கு தான். கூட்டணி கட்சிகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் தொடர்ச்சியாக விலைக்கு வாங்குகின்ற வேலையை, விலைக்குங்கிறது பொருளாதாரமாக இருக்கலாம், கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களை அமைச்சராக்குறேங்கிற கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எதிர்காலத்தில் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கொடுத்து உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணித்தரேங்கிறதா இருக்கலாம்.
இது மூணும் இல்லாமல் இந்த சகோதரர் சொன்ன மாதிரி இது மூணுல ஒன்று இல்லாமல் போகின்றவர்கள் இல்லை. இந்த விஜயபாஸ்கரும் சரி, அந்த விஜயபாஸ்கரும் சரி, அவங்க வரலாறு கடந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, அது 2 ஊழல் பெருச்சாளிகள், ரெண்டுமே மிகப்பெரிய அளவில். இன்றைக்கும் சொல்கிறேன், கவர்னர் முன்னாடி பெட்டிஷன்ஸ் பெண்டிங் இருக்குது. த கவர்னர் ஹேஸ் டு டிஸ்போஸ் ஆஃப் தி என்கொயரி விச் இஸ் டு பி கண்டக்டட். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் வச்சுக்கோங்க, 43 வழக்குகள் நிலுவையில் இருக்கிற கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி. இப்படி தான் வந்து இவங்க அந்த கட்சியில் போய் இணையறதுக்கான சூழல் ஏற்படுது. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இல்ல சார், உங்க கட்சியில நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கல்ல, எந்த கட்சியில யார் சேர்ந்தாலும் ஆட்சி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் தான் சேருவாங்க. இல்லனா அத நம்ம வந்து இல்ல அப்ப அதெல்லாம் பெட்டர் ஆதாயம் நான் டீசன்ட்டா சொல்றேன். இல்ல ஆதாயம்னு சொல்லலாம். there is a difference. ஓகே, ஆட்சி அமைப்பதற்காக உறுதுணையாக இருப்பதற்கு வருகிறார்களா அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக போகிறார்களாங்கிறது கேள்வி. கடந்த காலங்களில் எங்க கட்சிக்கு வந்தவர்கள் எப்படின்னா, திமுக ஆட்சி புரிவதற்காக நம்பர் குறைஞ்சிருந்து அதை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த கட்சிக்கு வரல. அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை இருந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க, ரெண்டா பிரிஞ்சாங்க. இப்பயும் அது எக்ஸிஸ்ட். அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி உங்களை நோக்கி வந்தாங்க, இன்னைக்கு இங்க ஆளுங்கட்சி இதுதான் பெட்டர் பாஸ்டர் நினைச்சு இல்ல 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 the point is நீங்க அங்க இருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸோடஸ் பார்க்கறோம்ல. ஓபிஎஸ் வர்றாரு, வைத்திலிங்கம் வர்றாரு. இப்ப இன்னைக்கு நீங்க இந்த ஆளுங்கட்சி சொல்றேன், இந்த கூட்டணி கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாத தன்மையை தான் இது வந்து காட்டுது. இது திருமான புலம்புறாரு இல்ல, அது ஒரு சப்ஜெக்டிவ் பாயிண்ட்ல அவங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கூட இருக்கும். திருமாவளவன் பாவம் இது வரைக்கும் 150 முறை சொல்லியிருப்பார். கம்யூனிஸ்டுகள் ஒரு 75 முறை சொல்லியிருப்பாங்க. சோ அது இன்வாலிட் ஆயிடுதுல உங்க வாதம். சொல்றவங்களுக்காவது யோசனை வேணும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களோட இருப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா? அது ஒரு பெரிய அப்ப எங்க அந்த மெஜாரிட்டிக்கு பிரச்சனை சார்? விஜய் பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, நம்ம பார்ட்டியிலே 120 இருக்கணும்னு விரும்புறாங்க. இல்ல, அது உங்க இன்டர்பிரேஷன், அது உங்க ஹைபோதேசிஸ். அது வந்து எப்படி ப்ரூவ் பண்றீங்க சார்? காமனர் கூட புரியும் சார், நீங்களான தெரியாத மாதிரி நடிக்கலாம் சார், சும்மா பேச்சுக்காக பேசலாம் சார். சாமானியனை கூப்பிட்டு நீங்க கிராமத்தில் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு என்னென்ன நடக்குது, ஏன்னா இவங்க எல்லாம் அங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவேன். தம்பி இதுல தம்பி இன்னும் 10 பேர் போவாங்க பாரு, சண்முகன் கூட பேசி இருக்குதாமே அப்படிங்கிற அளவு உள்ளங்கை நெல்லிக்கணிங்கிறார். உங்களுக்கு உங்க கூட்டணி கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லை, நித்யகண்டம் பூர்ண ஐசி எப்போ வேணா அவங்க பிளகப்படுவான்னு ஆன் இயர் ஓன் நம்பர்ஸ் வர வைக்கணும்னு இதை ஆர்டிஃபிஷியலாக மஸ்டர் பண்றீங்கிறது தான் பொலிட்டிக்கல் நித்யகண்டம் பூர்ண ஐசிங்களும் கிடையாது. இது முழுமையான 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்கான வலிமை உள்ள ஒரு கூட்டணி தான். இப்போ அதை வந்து ஜூன் 1ஆம் தேதி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்த அன்று கூட அதை வந்து அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகள் அல்ல, அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த கூட்டணியை மிக நீண்ட காலத்துக்கு எடுத்து செல்வதற்கான முனைப்போடு அவர்கள் வந்து இருக்கிறார்கள். அன்னைக்கு வந்து எல்லா தலைவர்களும் அந்த கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா தலைவர்களும் வெளிப்படுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அது வந்து இவ்வளவு நெருக்கடிகளுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக அது மலர்ந்துருக்கு. மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுத்து செல்வதெல்லாம் வலிமையான கூட்டணியாக மலர்ந்துருக்கு. இப்போ அந்த கொஸ்டினே இதில் வந்து இல்லை. இதில் அப்போ நீங்கள் அதிமுகவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க தானே சார் பார்ட்டி ஃபர்ஸ்ட், அதை சொல்லுங்க. அதிமுகவுடைய ஆதரவு கோரினீங்களா? மே 4ஆம் தேதி நான் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மே 6ஆம் தேதி எங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. மே 5ஆம் தேதிக்கு முன்னாடி அதிமுகவோட நீங்க தலைமை கிட்ட பேசியதாக அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தின் வாயில மிஸ் லீமா ரோஸ் சட்டமன்ற உடனே வந்து ஓஎஸ் மணியன் அவர்களே மறுத்துட்டார். அவர்கள் அது 2 பேருமே ஒரே டீம்ல தான் இருக்காங்க. அவர்களே வந்து அவங்க வேற டீம். அப்ப அவங்க இன்னைக்கு ஓஎஸ் மணியன் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு, அதையும் அப்ப கணக்குல எடுத்துக்கணும். என்னை எல்லாம் கூப்பிட்டாங்க, உனக்கு மந்திரி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க, போய் எனதையும் சேர்த்து நீயே வாங்கிக்கியான்னு ஓஎஸ் மணியன். அப்ப மிஸ் லீமா ரோஸ் எப்படி சொல்லுவாங்க? அவங்கள சாதாரணமா கடந்து போயிட முடியல. அவங்க உங்க கட்சியோட ஒரு பொதுச் செயலாளர்கள் ஒருவருடைய உறவினர். சோ 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு லைட்டா சொல்லுவாங்களா? மார்ட்டின் அவர்கள் மீது வந்துட்டு போய் தகுதி நீக்க வழக்கு கொடுக்க வேண்டியதானே? நீங்க வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு அவர்கள் நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? இல்ல, எங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க வந்து என்னன்னா அந்த கேள்வி கூட அந்த 2-3 நாட்களே தொடர் சின்ன சிறிய பேட்டிகள் அவங்கள்ட்ட கேட்டாங்களா, கேள்விகள் கூட நீங்க வந்து ஆட்சி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, பொதுவான ஒரு கேள்விகள் என்ன சொல்றாங்க உள்ள அப்படின்னு அவங்க சொன்ன பதில் எல்லாமே நல்லது நடக்கும் பார்க்கலாம். நடந்திருக்கு இல்ல, அவர்கள் சொன்னது எல்லாமே வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உள்ளது மட்டும் நடந்திருக்கு. வெளியில் வந்து ஆட்சி அமைப்பு ரீதியான நடக்கல. இதுல இந்த கேள்வி அதிமுகவோட ட்ரை பண்ணலையா? இல்ல தலைமை இல்ல, நீங்கள் வந்து பாருங்க அபிஷியல் லெட்டர்ஸ் நாங்க மே 6ஆம் தேதி காங்கிரஸ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்த பிறகே வந்து அந்த லெட்டர்லயும் ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க, காங்கிரஸும் குறிப்பிட்டிருந்தார்கள். இதுல வந்து மதச்சார்பற்ற சக்திகளிடமிருந்து மட்டும் ஆதரவு பெற வேண்டும் என்பதை ஒரு கண்டிஷனலாக நாங்கள் வைக்கிறோம். தொடர்ச்சியாக எங்கள் கட்சியின் சார்பாக வந்துட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வைத்தது, மனு கொடுத்தது அல்லது வந்து போய் தலைவர்கள் சந்தித்தது எல்லாமே வந்து மதச்சார்பற்ற தளத்தில் இயங்கக்கூடிய சக்திகளை தான் வந்து கேட்டோம். இந்த கேள்வி இருக்குல்ல,
மே 12ஆம் தேதி சிவி சண்முகம் தரப்பு வந்துட்டு ஆதரவு தெரிவித்தவுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக வந்து ட்வீட் போட்டாங்கல்ல, நேற்று இரவு வரை, அதாவது மே 10 எங்கள் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார், மே 11ஆம் தேதி இரவு வரை செந்தில் பாலாஜி சிவி சண்முகம் தரப்புடன் பேசிக் கொண்டிருந்தார் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக குற்றச்சாட்டு வைத்தது. இது ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இப்போ அந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கு இல்லையா, யார் பெயர் அடிபடுது, யார் மேல் குற்றச்சாட்டு வருகிறது? அது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தானே வருது. அப்ப இந்த கேள்விக்கு விடை கிடைக்காமல் இந்த குதிரை பேரத்தில் திமுகவும் அதிமுகவும் என்ன செய்திருந்ததை வெளிப்படையாக அவர் தான் லிஞ்ச் பின்கிறார். வாய்ப்பே இல்லை. ஏன்னு நான் கிளியரா சொல்றேன். இப்ப எடுத்து எம்எல்ஏவை எடுத்து என்னங்க பண்ண முடியும்? அக்டோபர் வரைக்கும் இவங்க தான் இருக்க முடியும். பிராக்டிகலா நான் ஸ்பீக்கர் சொல்றேன். மேல நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு விளையாட்டு வருது. பிள்ளைங்க கூட நம்பாது சார். ஏன் எதுக்கு சார் இப்ப போய் ஸ்பீக்கர் மேல கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றோம். இவங்களுக்கு கரூருக்கு போறாங்க. ஸ்பீக்கர் மேல இவர்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர விரும்புறாங்க. அப்புறம் ஆளுநர் மலைக்கு போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் அது இன்னைக்கு நீங்க எல்லாம் குற்றச்சாட்டுகளை சொன்ன பிறகு நீங்க 7 மணி நேரம் கூப்பிட்டு வச்சு நீங்க எதுக்கு நீங்க வந்து அண்ணா நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் எஸ்பி என்ன பேசினாரு? இல்ல அப்படின்னா உங்களுடைய கட்சியில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? இல்ல சார், அவர் அவ்வளவு மோசமா பேசினவர்ட்ட தாவேக்கால சேருவாங்கன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு தான் நம்ம மறுத்து சொல்றோம். இல்ல அவர் என்னெல்லாம் கடைசியா மிரட்டி வர்றதுக்கான சூழல் இருக்கு. இல்ல அது ஒரு அஸ்திரமா பயன்படுத்துறாரு. இது எதுக்குமே தேவை ஒரு இம்யூன் படுத்திக்கிறதுக்காக இது வந்து ஒரு அஸ்திரமா பயன்படுத்துறாரு. திமுகவிற்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கவிழ்க்கின்ற எண்ணம் இல்லை. நீங்க கரூருக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணணும், விக்டிம் கார்டு ப்ளே பண்ணணும். ஐயோ அங்க போய் நீங்க மீண்டும் ஒரு ஒப்பாரி வைக்கணும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து தான். போறதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜி நீங்க பிடிச்சி வச்சிருங்க. அங்க போனவொடனே நான் கத்தி அழுவேன், இங்க மக்களுடைய ஆட்சியை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களேன்னு விஜய் சொல்லணுங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்ததுதான் இந்த செந்தில் பாலாஜியை தொடர்ச்சியா டார்கெட். நான் எனக்கு இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப இவங்க எல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்க கேஸுக்கு நீங்க வெளியிட வேண்டியதானே, 15 எம்எல்ஏக்கள் இன்னாரெல்லாம் பேசப்பட்டார்கள், இவ்வளவு தொகை பிடிபட்டது, டிரான்சாக்ஷன் நடந்துச்சு பேசியிருக்காரு, இளையராஜா பேசியிருக்காரு, ஒரு பானை சோறு இல்ல அவங்க கட்சி எம்எல்ஏ. இப்ப எங்க கட்சி எம்எல்ஏ சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, அவங்க கட்சி எம்எல்ஏ சொன்னா உடனே ஒத்துக்கணுமா என்ன? நீங்க பேசி அவரே ஏடிஎம்கேல இருந்து இளையராஜா சொன்னது ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கணும். அனிதா பேசுறது இளையராஜா சொன்னது பெரிய கேள்விக்குறி. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், அவர் ஏடிஎம்கேல இருந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது அங்க குமரவேல். யார் இவங்க கட்சியில இருந்து தாவேக்கால இருந்து அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்க வேட்பாளர் லிஸ்ட்ல போய் பாருங்க, அந்த தொகுதிக்கு வேற வேட்பாளர். அவர் எப்படி திமுக அவர் டிவிக்குள்ள போனாரு, அது பெரிய ரகசியம். அவரு கைமாறு செய்கின்ற வகையில தான் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவரை பழி கொடுக்கிற வேலையை செஞ்சிருக்காங்க. இல்ல சார், இப்ப அவர் சொல்றது இளையராஜா சொல்றது ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கணும், அனிதா சொல்றது ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஒன்னு இருக்கு. யாருக்கு ஆதாயம்? ஒருத்தர் வர்றதுனால யாருக்கு ஆதாயம்? இந்த ஆட்சியை வந்துட்டு இவர்களால் வந்து தேர்தலில் நின்று இவரால் வெல்ல முடியாது. இடைத்தேர்தல் வருது இல்லையா, இடைத்தேர்தல் வருவதற்கான சூழல் இருக்கு இல்லையா, 4 பேர் அவர்களாக வந்து ராஜினாமா செய்தன. இல்லை நீங்கள் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் மட்டுமே இருக்கு இல்லையா, மற்றதாக 6 கூட விட்டுருவோம். அந்த இடைத்தேர்தல் கூட போட்டிட்டு வெல்வதற்கு இவர்களுக்கு வந்து இது கிடையாது. அப்போ என்னன்னா ஆட்சியின் மீதான இப்போ என்னன்னா இந்த காலம் நகர 50 நாட்கள் 60 நாட்கள் நகர ஆட்சியினுடைய பலன்கள் வந்து மக்களை சேர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸோட பலன்கள் வந்து மக்களை சேர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ கிரவுண்ட்ல அந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அன்றாடம் வந்து நீங்க ஃப்ரேம் பண்றீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஆட் அப் ஆகுது இல்லை? இப்போ நீங்க ஒரு பக்கம் கரூர் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்குங்கிறீங்க, செந்தில் பாலாஜியே there's been a lookout for him. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து அவரை வந்து பெர்சிக்யூட் பண்ண பாக்குறீங்களா? இல்ல நீங்க இது வந்து அப்படி நான் இதற்கு மீண்டும் அதே கேள்விக்கு தான் வர வேண்டியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நாங்க முதல்ல அது குற்றச்சாட்டு வச்சோமா? குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டு கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைத்தோமா? அந்த குற்றச்சாட்டை வைத்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. இதுவரைக்கும் அவர் மறுப்பு தெரியல. இந்த பாயிண்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. திரு நந்தகுமார் அவர்களே, லெட்ஸ் வெல்கம் டு தி டிபேட். நான் கேக்குறது சார், நேரடியா நான் கேக்குறேன் சார், இந்த ட்விட்டர் கணக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். ஒரு முதலமைச்சர் அடுத்த நாள் ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கும்போது எதற்காக போய் ஒரு சிவி சண்முகம் வீட்டில் போய் சோஃபால உட்காந்து அங்க வந்த சோஃபால உட்காந்து எதற்காக அவங்கள சந்திச்சார்? அதாவது அவங்க வந்து 25 எம்எல்ஏக்கள் கன்ஃபார்மா அறிவிச்சாங்களா? 32 சொன்னாங்க, 35 சொன்னாங்க, எவ்வளவுனே தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இவர் போயிட்டு அங்க ஏதோ பேசினதால அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸால 25 எம்எல்ஏக்களா மாறிச்சா? என்ன பேசினாரு? பச்சை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காமராஜரை சார், நான் என்ன சொல்ற, சோஃபால உட்காந்து பேசுறத காட்டினாங்களா? கேமரால எங்க காட்டினாங்களா? அவர் வீட்டுக்குள்ள
நான் என்ன சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நீங்க சொல்றீங்களே கேமரான்னு, கார்ல உட்காந்து எந்த கயவர் அந்த கேமரா வச்சு எடுத்தாரு? அவர் கார்ல உட்காந்து கையெழுத்து போடுறாருல, அதுவும் கவர்னர் கிட்ட கொடுக்குற ஃபார்மேட்ல அந்த கையெழுத்தை எடுத்த கயவன் யார்? அதே போல கையெழுத்து வாங்கின கல்வன் யார்? இதை சொல்லுங்க. இதை ஏன் வெளிப்படுத்தியா சொல்ல முடியல உங்களால? அது குதிரை பேரமா இல்லையா? நேரடியா சொல்றேன், ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், 1000 எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்காம அந்த எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்கின அந்த கயவர் யார்? இதையே வெளிப்படுத்த முடியல. நீங்க என்ன போ ட்விட்டர்ல இவர் பேசினாரு, செந்தில் பாலாஜி பேசினாரு, அவர் பேசினாரு, இதெல்லாம் எதற்கு சார்? சார் நான் அதெல்லாம் சொல்ல சார், நேரடியா முதலமைச்சர் நான் பார்த்தது சொல்றேன் சார். நேரடியா ஒரு வீட்டுக்குள்ள போறாருல, இந்த வீட்டுக்குள்ள போறதுக்காகத்தான் இவர் ரிஹர்சல் எடுத்து பொதுவாக ஸ்டாலின் அவர்களை போய் காலில் விழுந்தாரு, கட்டி பிடித்தாரு, வைகோ பார்த்தாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு. எதுக்காக? இந்த ரிபல் பார்ட்டிகளை பார்க்கிறதுக்காக தான் போனாரு. இந்த ரிபல் பார்ட்டிகளை பார்க்கிறதுக்காக தான் போனாரு. தப்பா சொல்றீங்க. இந்த ரிபல் பார்ட்டிகளை பார்க்கிறதுக்காக தான் போனாரு. இது எதற்காக போனாரு? இது முக்கியமான விஷயமா இல்லையா? நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, காம்பன்சேஷன் பண்றதுக்காக திமுக சொல்லுதா அப்படின்னு சொன்னீங்க. அறிவு உங்ககிட்ட கேட்கிறேன், முதல்ல குதிரை பேரம் பழி யார் மேல வந்துச்சு? தாவேகா மேல தானே? நம்ம முதலமைச்சர் விஜய் மேல தானே? ஆதவர்ஜனா மேல தானே? இவங்க மேல தானே வந்துச்சு. இதுக்கு காம்பன்சேஷன் பண்றதுக்காக நீங்க இளையராஜான்னு ஒரு கேரக்டரை கொண்டு வரீங்களா? நீங்க அவங்கள தான் கேட்கணும். முதல்ல குதிரை பேரம் புகார் அவங்க பழனிசாமி 108 சீட் வச்சிருந்தா தாவேகால வழக்கு நிக்குது, எல்லாம் அதெல்லாம் ஹைபோதெட்டிக்கல் நாராஜ். கண்டிப்பா பண்ணிருக்காரு. இல்ல தட் இஸ் ஹைபோதெட்டிக்கல். how can we pursue? இல்ல நாட் பர்சூவிங், எல்லாரும் பண்ணிருப்பாங்க. அவர் இன்னும் அதிமுக தானே? சிவி சண்முகம் இருக்கார்ல, எனக்கு தெரியவே இல்லை. அவர் தெரியலன்றாரு, கட்சியில் இருக்கிறானா பொறுப்புல இல்லன்னு தெரியுறாரு. இப்ப அவர் அதிமுகவை இல்லன்னு இவர் சொல்றாரு. அவர் அதிமுக தானே? அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? வந்து மே 12ஆம் தேதி வந்து ஆதரவு கொடுக்கும்போது திமுக அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்றாரா இல்லையா? இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் விலகும் போது என்ன அறிய கொடுக்குறாரு? நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்த, நீங்க திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பேட்டி கொடுக்குறாங்க? வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டணிக்கான பேரம் தலைமை பேசுறதுங்கிறத விமர்சிக்கலாம், பட் அது எப்படி குதிரை பேரமாகும்? இல்ல அவர் என்ன கேக்குறாரு, காமராஜ்ங்கிற ஒரு அதிமுக உழைப்பால அமமுக ஏஃபார்ம் பிஃபார்ம் போட்டு வென்றவர், அவர் இன்னைக்கு உங்க ஆதரவு எடுக்கிறாரு. இடையில ஒரு வீடியோ வருது, கவர்னர் ஆபீஸ் வரைக்கும் அக்யூசேஷன் போயிருக்கு, அவர் மாறி மாறி பேசியிருக்காரு. இதெல்லாம் உங்க மேல முகாந்திரத்தை இல்ல. நீங்க அந்த வீடியோ எப்போ வந்தது? நீங்க மே 8ஆம் தேதி அன்று, அதாவது மே 8ஆம் தேதி எங்களுக்கு சிபிஎம் சிபிஐ அவர்கள் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி ஆதரவை அறிவித்து விட்டார்கள். ஆதரவை அறிவித்த பிறகு இவர் போயிட்டு அன்று இரவு வந்து ஆதரவு அறிவிப்பதாக விசிகா கட்சி சார்பாக ஆதரவு அறிவிப்பதாக இருந்தது. அதன் பிறகு அவர் ஆதரவை அறிவிக்காமல் அன்றைக்கு விசிகா வந்து அந்த நிலைப்பாட்டை வந்து ஒரு நாள் தள்ளி வச்சுட்டு 9ஆம் தேதி உயர்நிலை கூட்டத்தை கூட்டுறோம்னு சொல்லிட்டு அன்று மாலை திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க செல்கிறார். அவர் சந்தித்து விட்டு வந்த அடுத்த 1 மணி நேரம் கழித்து டிடிவி தினகரன் போயிட்டு அங்கே போயிட்டு ஆளுநர்களிடம் அதிமுகவை ஆட்சி அமைப்பதற்கு அழையுங்கள் சொல்லிட்டு இந்த புகாரை வந்து சொல்றார். அந்த புகாரில் 1 மணி நேரம் வந்து அவர் நிலையா நின்னாரா? 1 மணி நேரம் நிலையா நின்றார். அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த எம்எல்ஏவே பக்கத்தில் கூட்டிட்டு வச்சுட்டு, இல்ல அதெல்லாம் தப்பு, நான் போன் பண்ண அவர் எதாவது எடுக்காம இருந்துட்டாரு, எங்களுக்கு தெரியல, அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு, எந்த டிஸ்பியூட் இல்லைன்னு அன்னைக்கே மறுத்துட்டாரு அவர். ஓகே, ரொம்ப சிம்பிளான லாஜிக்ங்க. 2/3 மெஜாரிட்டியோட நீங்க வாங்கன்னு இவங்க பேசுனது வந்து சண்முகம் அண்ணங்கிட்ட பேசுனது. இதை நான் மட்டுமே சொல்ல, ஜூனியர் விடன் ஒரு பதிவே கொடுத்திருக்காங்க. சிவி சண்முகம் வெளியே போறதுங்கிற முடிவுக்கு நீங்க பேச, நான் குறுக்கவே பேசல. வெளியே போறதுக்கான காரணம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ என்ன, ஒரு சார்ஜஸை வச்சுட்டு போறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. 2/3 மெஜாரிட்டியோட வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவர்னால அந்த 2/3 மொபிலைஸ் பண்ண முடியல. அதை நீங்க நான் சொல்றது கூட ஒருவேளை வந்து உங்களுக்கு ஹைபாத்தட்டிக்கலா இருக்கலாம், இல்ல ஒரு கற்பனையா இருக்கலாம். ஜூனியர் விகடன் பத்திரிகையில ஒரு பதிவே போடுறாங்க. இருங்க சார் ஒரு பதிவு சார். ஆழ்வார்பேட்டை மாறி பத்திரிகை ரெஃபரன்ஸ் உங்க கருத்து சொல்லுங்க, நான் உங்க கருத்து சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, ஆழ்வார்பேட்டையில் விஷ்ணு ரெட்டி அவர்களிடம் பேசியதாக பல்வேறு தகவல்கள் வந்தன. நீங்க இது பத்திரிகையில வந்திருக்கு. அவங்களுக்கு அது சேரலைங்கும் பொழுது 2/3 வராம போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட எம்எல்ஏக்கள் பதவி போயிடும். அப்ப நீங்க ரிசைன் பண்ணிட்டு கம்முன்னு வந்துருங்க, நான் உங்களை திரும்ப ஜெயிக்க வச்சுக்கிறேன். இதுதான் ஸ்டாண்டர்டா அவங்க கொடுத்த கமிட்மெண்ட். அதை ஃபேஸ்டு மேனர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஸ்ட்ரோக்ல பண்ணல. கருத்து வேறுபாடு நிலவுகிறது. மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்எல்ஏக்கள் நான் உறுதியாக சொல்லுகிறேன், விலைக்கு வாங்குவது தாவேகா தான். அதிமுகவிலிருந்து விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது, தாவேகாவிலிருந்து வாங்க வேண்டிய அவசியமும் திமுகவுக்கு கிடையாது. என்னோட கேள்வி சிம்பிள் தான். இது வந்து பத்திரிகைகள் வந்தது, அவர் சொன்னாரு, இதெல்லாம் வேணாம்.
எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக குற்றச்சாட்டு வைத்ததா இல்லையா? செந்தில் பாலாஜி மே 11 இரவு சி.வி. சண்முகம் தரப்புடன் பேசிக் கொண்டு தானே. ஏன் பேசுனீங்க நீங்க சொல்லுங்க, என்ன பேசினா அவங்க சொல்லட்டும். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லணும். ஏன் பேசினார் செந்தில் பாலாஜி, என்ன பேசினார்? நந்தகுமாரோட முதற்கட்ட கருத்து கேட்கணும். நாகராஜ், ஐ ஹவ் நாட் கம் டு யூ ஃபார் a very long time. இதை தாண்டி இந்த டிபேட்டை இன்னும் கொஞ்சம் கூட வைடன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, வழக்கம் போல மாற்று கட்சிகள்லேருந்து நிறைய பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. அது அந்த கட்சியுடைய யூஎஸ்பியை, தனித்தன்மையை பாதிக்குதா இல்லை பலப்படுத்தான்னு நம்ம பேச வேண்டியிருக்கிறது. நந்தகுமார் சார், குதிரையே அழுக வர அளவுக்கு நம்ம நிறைய குதிரை பேரத்தை பேசிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் அப்படின்னா, அதில் திமுக வைக்கிற விமர்சனம் அவங்க அலையன்ஸ் பார்ட்டிஸை நம்பலை, அதனால தான் இந்த மோடில் இருக்கிறாங்க அப்படின்னு. இஸ் தட் வேலிட்? நம்பர் 2, இப்போ இன்றைக்கி மாற்று கட்சிகள்லேருந்து நிறைய சேர்ந்துட்டே இருக்கிறாங்களே, இது வந்து தாவேக்காவுடைய யூஎஸ்பியை பாதிக்குதா? இன்றைக்கும் கூட நிறைய ரத்தத்தின் ரத்தங்கள், ரத்தத்தின் ரத்தங்கள், ஏன் திராவிட முன்னேற்ற கழக பின்புலத்துலேருந்து கூட போயிருக்கிறாங்க. இது வந்து டிவிகேவுடைய யூஎஸ்பியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இதுல வந்து இந்த குதிரை பேரன் பார்க்கும்போது அவங்க கூட்டணி கட்சிகளை நம்பலன்னு இல்லை. காரணம், இந்த ஆட்சி அமையறதுக்கு வந்து பெரிய பேருதவியா இருந்தது வந்து திமுக. அவங்க தான் பெரிய சப்போர்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய 59 எம்எல்ஏக்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. அதுதான் பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. அன்றைக்கு வாக்கெடுப்பு தினத்தன்னைக்கு நம்ம கணக்கு பார்த்தோம்னா 234ல 1 காலி. அதுக்கப்புறம் இவங்க 59 பேர் வெளிநடப்பு. இவங்க பிஜேபி 1, அதே மாதிரி 4 பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாங்க நடுநிலைமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் 64 சீட்டு போயிருச்சு. அப்ப பேலன்ஸ் வந்து 170 சீட்டு. அதுல 85 ஆஃப் பே மார்க். 86 வாங்கினாவே தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா ஜெகஜோதி ஆட்சியில் அமைக்கக்கூடிய ஏரியாவுல 107 சீட் அவங்களே வச்சிருந்தாங்க. பத்தாக்குறைக்கு வந்து ஒரு 144 கிடைச்சிருச்சு தாவேக்காக்கு. அப்போ தாவேக்கா இஸ் வெரி ஸ்ட்ராங்லி ஃபுட்டட் கவர்மெண்ட் வந்து இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த விதத்திலையும் வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் அவங்க பண்ணணுங்கிற கம்பல்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதுதான் நமக்கு யதார்த்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அடுத்தது 2வது, இப்ப நீங்க கேட்டீங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ரியல் த்ரெட் வரும்போது they can act upon ல. சோ அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்ல, பட் தட்ஸ் நாட் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஸ் ஆன் டுடே இல்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்னாவே ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவன் நீங்க ஹையர் பண்றதோ, பாட் பண்றதோ, இல்ல வந்து இன்டியூஸ் பண்றதோ, இல்ல வந்து கமிட் பண்றதோ தானே ஒழிய, இப்போ எல்லாருமே அங்க போய் சேர்றது பூரா they are joining as an individual like you and me. இப்போ ஒரு ஹரிக்கும் நந்தகுமாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் நம்ம எந்த பார்ட்டியில் வேணா as per our vision will we can join. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் அவர்கள் திமுகவுடைய எவ்வளவு பெரிய பில்லர்னு தெரியும். ஜெகத் ரட்சகனுடைய பையன் இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்திருக்காரு சார். அதே மாதிரி பிபி கலைராஜன் அவர்கள் சேர்ந்திருக்காங்க. ஜெகத் ரட்சகன் சேரல, ஜெகத் ரட்சகன் பையன் அவர்கள் சேர்ந்திருக்காங்க. பிபி கலைராஜன் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி டி நகரனுடைய முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் அன்பழகனுடைய பிரதர் ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அப்போ எல்லா கட்சியிலும் இருந்து இன்னைக்கு தாவேக்கா கிட்ட படையெடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பிகாஸ் அவங்க பெற்ற வெற்றி வந்து இந்த 2 வருஷம் 4 மாசத்துல 76 ஆண்டுகால திமுகவையும் 53 ஆண்டுகால அண்ணா திமுகவையும் பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவரா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எமர்ஜ் ஆயிருக்கிறதுனால இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் இஸ் வெரி காமன் பினாமினா. இது இன்னைக்கு மட்டும் நடக்கல. பல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டுல எமர்ஜ் ஆகும்போது நடந்திருக்கு. ஐயா எம்ஜிஆர் காலகட்டத்துல நடந்திருக்கு, ஐயா விஜயகாந்த் காலகட்டத்துல நடந்திருக்கு, வைகோ காலகட்டத்துல நடந்திருக்கு. சோ இதெல்லாம் ஒண்ணு புரிசு இல்ல. ஒரு மெஜாரிட்டிக்கு பிரச்சனை இல்லாத போது இது புரிந்து கொள்ளத்தக்கது. when majority itself is questionable, அது ஒரு லாங் ரன்ல இத இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இந்த ரூட் எடுக்கறாங்களா? திரு வைகோ அடிக்கடி கோட் பண்றாங்க. வைகோ சொன்னார் பாருங்க, of course அப்புறம் பின்னாடி அவர் மறுத்தார். சோ இதெல்லாம் ஒரு முகாந்திரமா சொல்றாங்க. இல்ல, நான் அதனாலதான் சொன்னேன், அந்த வாக்கெடுப்பு நடந்த அன்னைக்கு வெறும் 86 எம்எல்ஏக்கள் இருந்திருந்தா கூட அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனா 107 they were having on their own. அது இல்லாம 144. இப்ப எந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு திணறல் இருக்கு. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் சார் பொன்வில்சன் மறுக்கிறாரு. ரொம்ப சுருக்கமா மறுக்கிறீங்கன்னா நான் லவ் பண்றேன். ஒரே ஒரு விஷயம், நந்தகுமாருக்கு நான் நடுவுல வரல. நந்தகுமாருக்கு ஒரே ஒரு விஷயம், நந்தகுமார் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட பற்றி பேசிட்டு இருக்காரு. நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அமமுக எம்எல்ஏவை கடத்தினது யாரு, அதே மாதிரி ரிபல் பார்ட்டியை போய் பார்த்தது யாரு? நீங்க அப்போ வந்து திமுக வந்து வெளியே போவோன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அப்போ பிஜேபி எல்லாம் வந்து நடுவில் வைப்பாங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா?
நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட்டை சொல்றீங்க. 86 எம்எல்ஏ இருந்தா போதும், 87 எம்எல்ஏ இருந்தா போதும்னு. ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி 2 இடத்துல நீங்க இல்லீகலா போனீங்களா இல்லையா? அது என்னது? ஹவ் இல்லீகல் சார் பதில் சொல்ல மாதிரி சொல்லுங்க நந்தகுமார் சார். கான்ஸ்டிடியூஷனலா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இன்னொரு கட்சியை போய் பார்க்கறதுக்கு தார்மீக உரிமையும் இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸும் இருக்கு, லீகல் ரைட்ஸும் இருக்கு. இந்த இடத்துல இந்த டிஃபெக்டட் அதாவது டிசன்ட் எம்எல்ஏஸ் வந்து அவங்க they have made their political stand very clear. நாங்க வந்து பிஜேபியில இருந்து நாங்க டைஸ முடிச்சுக்கிறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிமுகவும் திமுகவும் கை கோர்த்து சதித்திட்டம் போட்டு எங்க கட்சி வந்து எந்த ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அவங்க கூடயே கை கோக்கும் போது எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நாங்களே சொன்னோம் தாவேகாவை ஆதரிச்சா என்னன்னு கேட்டோம், அதுக்கு அவருக்கு பிடிக்கல, அதனால நாங்க வெளியே வந்துட்டோம்னு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரு போய் பாக்குறாரு சார். எந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷனலாவோ லீகலாவோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை போய் பாக்குறது ஹார்ஸ் ட்ரேடிங் எங்கேயாவது சட்டத்துல இருந்தா பொன் வில்சன் காமிக்கட்டும். என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்போ? பொன் வில்சன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்ல வரேன். என்ன புரிதல்ல பேசிக்கிட்டு இப்ப நான் சொல்றேன். வாய்க்கு வந்து இப்ப அததான் சொல்ல வரேன் சார். அததான் சொல்ல வரேன். அததான் சொல்ல வரேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அததான் அதுக்கு பேர் தான் குதிரை பேரம். போய் பார்க்க கூடாது. அதற்காக தான் ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்ச பிறகுதான் பாதிக்கும் மேற்பட்ட கோயலிஷன் கவர்மெண்ட் அதுக்கு தான் ஃப்ளோர் டெஸ்ட் சார். என்ன சார் அதுக்காக தான் சார் 4 நாள் எதுக்காக சார் உங்களை கவர்னர் வர வச்சாரு? 4 நாள் எதற்கு கவர்னர் வர வச்சாரு? 4 நாள் எதற்கு கவர்னர் வர வச்சாரு சொல்லுங்க? 4 நாள் கவர்னர் உங்களுக்கு எதற்கு வர வச்சாரு? நீங்க வந்து நீங்க உங்களுடைய யார் லீகலா யார் ஆதரவு அதை கொடுக்கறாங்கன்னு கொடுக்கணும். இல்ல இல்ல ஹரி கேன் ஐ ஸ்பீக் பிகாஸ் அவர்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. கோ ஹெட். ஒரு கவர்னர் வந்து அன்னைக்கு 108 சீட்டு இருக்கும் போதே ஏன் காலந்தாமதிச்சம் பண்ணணும் உங்க சேனல்ல உட்கார்ந்தே நம்ம பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட வேண்டியதுதான் கவர்னருடைய தார்மீக உரிமை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக 59 சீட்டு, அண்ணா திமுக அன்றைய காலகட்டத்துல 47 சீட்டு, ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா கூட 106. தாவேகா உங்களை விட ஜாஸ்தி 108. இப்ப அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுறதான தார்மீக உரிமையும் கான்ஸ்டிடியூஷனலாவும் செல்லுபடியாகும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க 113 கொடுத்தீங்க சேர்த்துனீங்கன்னா கூட 106 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க பேக் டோர் என்ட்ரி பண்ணனும். முதல் நாளே 113 பேர் எடுத்தாங்க. ஆரியத்தை டைம் வந்து கொடுக்கறாரு, அது தவறு அப்படினா நான் பேசியிருக்கேன். இது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். என்ன காரணத்துக்காக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் பூரா பாண்டிச்சேரிக்கு போனாங்க? ஓகே, நம்ம மே மாசத்திலேயே நம்ம உறைந்திருக்கோம் இந்த விவாதத்தில். நாகராஜ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு வைடன் ஜூலைக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு வழக்கமாக சனிக்கிழமை நடக்கக்கூடிய படலங்கள் இன்றைக்கும் நடந்திருக்கு. மாற்றுக் கட்சியினர் பலர் இன்னைக்கு சேர்ந்துருக்கிறாங்க. இது வந்து தாவேகாவுடைய யூஎஸ்பியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அங்கே லோக்கலில் ஏற்கனவே அங்கே ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ இவங்க புதியவர்கள் வரும்போது எப்படி ஜெல்லாவாங்க? அந்த கேரக்டரை பாதிக்குமா? இந்த எக்ஸோடஸ் எல்லாம் எதை காட்டுது? இல்லை தாவேக்கிறது யூஸ்ட் டு இட். ஏன்னா எம்எல்ஏ சீட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பாதி பேர் கொடுக்கல, வேறு ஊர்லேருந்து தான் அந்த ஊருக்கு கொடுத்துருந்தாங்க. தேர் யூஸ் டு இட். பட் அவங்களுக்கான உறுதி கொடுக்கப்பட்டது நீங்கள் கவுன்சிலர் போது அவங்கள பார்த்துப்போம் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கவுன்சிலர் லெவல் ஆட்கள் கிடையாது. தேர் ஆன் எம்எல்ஏ லெவல் எம்எல்ஏஸ் அந்த லெவலில் தான் இருக்காங்க. ஸோ கவுன்சிலருக்கு பிரச்சனை வராது. தாவேகா என்ன சொல்லுதுன்னா எம்எல்ஏ எம்பிக்கு வந்து இவங்களை யூஸ் பண்ணிப்போம், லோக்கல் பாடி எலெக்ஷன் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ வில் ஹாவ் எ ஈக்குவல் ஷேர். அவங்க புசியானந்த் அவர்கள் டே ஒன்லேயே சொல்லிட்டார், நம்ம ஆட்சிக்கு வந்து நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க, அதை நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கும் அகாமடேஷன் இருக்கும் அவங்களுக்கும் அகாமடேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கான வேலைகளும் எம்எல்ஏக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் தாவேகா எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அங்கே இருக்க ரசிகர் மன்றத்துக்கு அவங்க வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க. அதே நேரத்தில் வந்து அங்கே புதுசாக சேர்ந்தவங்கள்ட்ட வந்து ஜெல் பண்ணி இப்போது கொண்டு போகிறாங்க. இப்போ எங்கே கிளாஷ் வரும் அப்படின்னா, இப்போ ஒரே இடத்துல ஒரு தாவேகாலும் இருக்கா, ஒரு அதிமுக லோக்கலில் இருக்காரு, 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா எனக்கு சீட்டா அவங்க சீட்டான்னு வரும்போது அந்த இடத்துல எப்படி பேலன்ஸ் த பாஸ்ங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் திரு பர்வேஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப நாள் இருந்து நீங்கள் மந்திரியாக இருக்கிறார். திரு விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு ஹெவி வெயிட் வரும்போது ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இயல்பாகவே சொல்லிட்டாரு. அப்புறம் அது மேடையில் பேசுறதுலாம் அரசியலில் என்னன்னு நமக்கு அதோட வேல்யூ தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து 20 வருஷமாக இருக்கேன். நான் வேறு ஒரு கம்பெனியில் இங்கே வந்தால் 20 வருஷம் ஆளுக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ரைட்? அதுதான் வந்து யதார்த்தம். இந்த புதுசாக வந்த ஆள் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, இருக்கிறவங்கலாம் அடித்து தள்ளிட்டு வேலை வராரு அப்படின்ற போது தான் அவருக்கே ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கும் போது என்ன பண்ண? அது அவருக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் இருக்கலாம்.
ரைட். இந்த இடத்த பொறுத்தவரையும் அவர் தான், இங்க இருக்கிறவன் தான் பாஸ். ஏன்னா இங்க இருக்கிறவனுக்கு அவன் தான் பிசினஸ் பண்றான், வேற யாரும் பிசினஸ் பண்ணல. ரைட். இட் இஸ் பியூர்லி ஆன் பிசினஸ் டர்ம்ஸ். நான் அரசியல் பிசினஸ்ன்னு சொல்ல. ஸோ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்வேஸுக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இவங்க யாருக்கும் இருக்காது. இப்போ என்ன சொல்லணும், நம்ம டிபேட்லேயும் நான் சொன்னேன், ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து ஷீ இஸ் ட்ரைங் ஃப்ரம் அ வெரி லாங் டைம்னு மரகதம் கோவில் அன்றைக்கி நான் சொன்னேன், உங்கள்கிட்ட தான் பிரேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா முதலே ரெடியாக தான் இருந்தாங்க, டே ஒன்னே ரெடியாக தான் இருந்தாங்க. சரி, இவங்க எல்லாரும் நான் திருப்பி வந்து மேக்கு போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் மேக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். மே மாதம் ஏன் எடப்பாடி வந்து இவரை விஜயை வந்து ஆதரிக்கலை? ஏன்னா எடப்பாடி எங்கள் தான் சிஎம்மாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அவரே எங்கள் சிஎம்மாக ட்ரை பண்ணும்போது அவரே விஜய் ஆதரிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்கெல்லாம் வந்து இப்போ விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் அவர்கள்லாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதனால தான் வெளில போகிறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எடப்பாடி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியல, அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகுது. திருமாவளவன் சார் அவரோட பிளான் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ வந்து பவர் வந்து இதுக்கிட்ட போயிடுச்சு, தாவேக கிட்ட போயிடுச்சு. பவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருமே லைனாக இந்த சைடு வராங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா அதிமுக வரலாற்றில் 2 முறை சட்டசபை தேர்தலில் தோத்த வரலாறே அவங்களுக்கு கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல அதுதானே விமர்சனமா வைக்கறாங்க. Why can't you hang on? இப்போ ஜெயிச்சா இருப்ப இல்ல போவா அப்படினா what are you? Who's the leader? அதான் பிரச்சனை. இப்போ ஜெயலலிதா அவங்க 2 தேர்தல் தோத்தா இதே செஞ்சிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. அதான் சொல்ல, லீடர் தான் பிரச்சனைங்க. இங்க லீடர் தான் ப்ராப்ளம். ஏன்னா இங்க பாருங்க, இப்போ என்னோட ஆபீஸ்ல பெரிய சர்ன் நடக்குதுன்னா I'll go, I'll sit and talk, I'll try to control the churn. இப்போ நீங்கள் ஒரு டீமை லீட் பண்ணி you'll try to control the churn. யார் வேணா போ, என்ன வேணா பண்ணு, கட்சி என்கிட்ட தான் இருக்கு. அப்படி ஆட்டிட்யூட் இருக்கா? ஆட்டிட்யூட் தான் பிரச்சனை. இவ்வளோ ஹெவி வெயிட்ஸ் போவாங்களா? இன்னைக்கும் போறாங்க. the bleeding continues பொன் வில்சன் சார். இல்லை ஜெயலலிதா அம்மா போகும்போதும் ஜெயலலிதா அம்மா தோற்கும் பொழுதும் திருநாவுக்கரசர்லேருந்து KKSSRலேருந்து RM வீரப்பலேருந்து SD சோமசுந்தரத்துலேருந்து அத்தனை பேர் போகிறாங்க. 1980 எம்ஜிஆர் தோக்கும் பொழுதும் சரி, நாஞ்சில் கி மனோகர்லேருந்து PT சரஸ்வதியிலேருந்து அத்தனை பேரும் அன்னைக்கும் போனாங்க. ஆனால் கட்சி அணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னைக்கும் உயிரோட்டத்தோட அந்த கட்சி இருக்கிறது. நீங்க ரொம்ப சீனியர் பர்சன், நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க வில்சன் சார். அதே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப பிராக்டிகலா பேசக்கூடிய நபர். நீங்க என்ன செய்றீங்கன்னா நீங்க கரூர் பாராஜிக்காக பேசுறீங்க. நான் சொன்ன கரூர் பாராஜிக்காக பேசல. அன்னைக்கு நான் எங்க கரூர் பாராஜிக்காக பேசுனேன்? நீங்க வைகோ எங்க கரூர் பாராஜிக்காக நான் பேசுறத பாத்தீங்களா? நான் எடப்பாடி கோசரம் தான் பேசிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவுதான் ஏமாத்து வர வர. எவ்வளவு நீங்க தான் சொல்றீங்க. ஏமாத்திக்காதீங்கன்னு சொல்றீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அண்ணாமலை போயிட்டாரு, பிஜேபி அழிஞ்சிருமா? இப்ப அண்ணாமலை போயிட்டாரு, பிஜேபி அழிஞ்சிருமா? இப்ப அண்ணாமலை போயிட்டாரு சார், பிஜேபி அழிஞ்சிருமா? இப்ப அது சொல்றீங்களா? மோடி தோத்துருவாரா இனி? அப்போ அண்ணாமலையே போயிட்டாரு சார், அப்போ பிஜேபி அழிஞ்சிருமா இனி? வைகோ போனாரு, திமுக அழிஞ்சிருச்சா? ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே போனார் சார், திமுக அழிஞ்சிருச்சா சார்? அதிமுக இருக்குது, திமுக அழிஞ்சிருச்சா இன்னைக்கு சார்? அப்ப அதனால யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க இப்ப எடப்பாடி வந்ததுல இருந்து சார், எடப்பாடி நம்பி ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் சேர்ந்தாருன்னு சொல்லுங்க சார். ஒரே ஒரு தலைவர் சொல்லுங்க சார். நான் சொல்றேன், OPS போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு, சின்னம்மா போயிட்டாங்க, டிடிவி தினகரன் போயிட்டாங்க, இப்ப விஜயபாஸ்கர் போயிட்டாரு, 7 பேர் என்ன சொல்லுங்க, எல்லாரும் போயிட்டு தான் சார் இருக்காங்க. எல்லாரும் இப்ப நீங்க சொல்றீங்க என்ன பண்ண போறாரு? இல்ல இப்ப நான் சொல்றதுக்கு வழி சொல்லுங்க. நான் சொல்றது சொல்லுங்க. இப்போ OPS போயிட்டார்ல, 1.5 கோடி தொண்டரோடு OPS போயிட்டார்ல, அவருக்காக அவருடைய தலைவர் ஏன் சார் குளத்தூர்லயே தோத்தாரு சார்? நான் OPS தான் 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருந்தாரு கூட. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூப்பா கிருஷ்ணன் அமைச்சர் தானே, கூப்பா கிருஷ்ணனை அங்க தோக்கடிச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு தாவேக்காக்கு போன பிறகு கூப்பா கிருஷ்ணனை புதுசா வந்த லீமா ரோஸை வச்சு தோக்கடிச்சாச்சு. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னைக்கு கரூர் விஜயபாஸ்கர் நீங்க சொல்றீங்க, கரூர் விஜயபாஸ்கர் 71,500 ஓட்டு. அதே நேரத்தில் 70,000 ஓட்டு வாங்கினது மதியழகன் தாவேக்கால. வெறும் 1,500 ஓட்டு வித்தியாசம் தான் தோத்துருக்காரு. ஆனா மதியழகன் இன்னைக்கு எங்கேயோ போட்டுருவாங்க, கரூர் விஜயபாஸ்கர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் மதியழகன் தான் அந்த கட்சிக்காக, அந்த தலைவருக்காக கரூர் சம்பவத்தில் சிறைக்கு போனவர், ஜெயிலுக்கு போனவர். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கு மேல நீங்க எடப்பாடிக்கு முட்டு கொடுக்காதீங்க தான் என்னோட ஒரே பாயிண்ட். வேற எதுவுமே கிடையாது. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ ஷட் நாட் யூஸ் தட் வேர்ட். இல்ல எனக்கு உங்க மேல அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒருத்தர் நீங்க விஜய்க்கு முட்டு கொடுக்காதீங்க, விஜய்க்கு ஓவரா முட்டு கொடுக்காதீங்க. அத நான் சொல்ல வரேன். 108 தொகுதி தான், 108 தொகுதி தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. என்னமோ இவ்வளவு பெரிய கட்சியை இன்னைக்கு தெருவுல நிறுத்திட்டார் எடப்பாடி தான் ஒரே வார்த்தை, வேற எதுவுமே கிடையாது சார். எங்க அதெல்லாம் இல்ல சார். நீங்க இப்போ
அண்ணாமலையை விட்டுட்டு பிஜேபி தெருக்கு போயிச்சா? பிஜேபி தெருக்கு போயிச்சு ஒத்துக்கிறீங்களா? அப்ப நயினார் நாகேந்திரன் பிஜேபி தெருக்கு கொண்டு வந்துட்டாருன்றீங்களா? நீங்க சென்னையில தானே இருக்கீங்க, சோழிங்கநல்லூர் வாங்க, என் வீடு சோழிங்கநல்லூர் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிமுக ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் உங்க வீடு வீடா கூட்டு போய் காமிக்கிறேன். இவங்க எல்லாருமே அதிமுக இருந்தவங்க, எல்லாருமே நீங்க தாவே கட்டுறாங்க. நீங்க வந்து நிபுணர் சார், நீங்க வந்து நிபுணர். நீங்க எல்லாம் இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தாவேகா தோத்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் உங்க சோழிங்கநல்லூர்ல இவ்வளவுனா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்களா, கட்சி வந்து உங்க கட்சி ஜெயிச்சிருக்கும். நீங்க வந்து நீங்க எடப்பாடியார ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. நீங்க எடப்பாடியார ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. 72 வயசுல அவர் 234 தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ற ஒரு எழுச்சி மிக்க தலைவர். இல்லனா மற்றவங்க எல்லாம் என்னைக்கும் அதிமுக மற்ற கட்சி பிஜேபி கிட்ட அடங்க வச்சு போயிட்டு இருப்பாங்க. அவர் ஜெயிக்க எலெக்ஷன் அவர் கஷ்டப்பட்டு அவர் தான் மோஸ்ட் ஹார்ட் வர்க்கிங் லீடர் இன் திஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் 2026ல அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பண்ணி அவர் மக்கள் அவருக்கு ஓட்டு போடலனா பிரச்சனை வந்து அவர்தான் சார், கட்சியோ தொண்டர்களோ கிடையாது. நம்ம அதை தாண்டி வாதிக்கணும்னு நினைக்கிறேன். திமுக பரபரப்பாக்கும். ராஜா தமிழ்மரன் சார், உங்க டோன் மாறுதே. இப்ப ஆளுநர் ஆட்டுக்கு தாடிங்க, இன்னைக்கு கஸ்டோடியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போறீங்க. அதிமுகவும் வருது, பிஜேபியும் வருது. வேற எங்க தான் முறையிட முடியும்? இப்போ கோர்ட், சுப்ரீம் கோர்ட் போறோம். அதையும் விட போறது இல்ல. How has he become suddenly the custodian? No, we have to take that stand இல்ல. ஏன்னா அத ப்ரூஃப் கோர்ட்டுக்கு போகும்போது கேட்பாங்க, did you approach the governor, did you follow all the procedures? அப்படிங்கும்போது naturally we have followed all the procedures. Now we are approaching the court. கவர்னருக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப கவர்னர் எழுதிட்டுமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஆன் ரெக்கார்ட் போகட்டுமே. இதுதான் அவர் எதிர்பார்ப்பு. யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? இதுதான் எதிர்பார்ப்பு. என்ன தப்பு இருக்கு? பப்ளிக்குக்கும் இது வந்து தெரியணும். we are taking it by the procedure. DMK வந்து சார் நான் சொல்றேன், it will follow the procedures. Lay down proceduresல we will never compromise. இல்ல lay down proceduresல இப்ப ராஜ்பவன் கதவை தட்டணும்னு இருக்கா? I am not sure. இல்லையே, குதிரை பேரம் நடக்குதுங்கிறதுக்கு நாங்க சொல்ல வேண்டியது முதல் யார்ட்ட? கவர்னர் தானே இதை நிறுத்தி வைக்க சொல்லணும். அவரை தானே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணும். அவருக்கு என்ன வேர்வித்தால் இருக்குது தடுத்து நிறுத்த? இது என்ன செய்ய? இல்ல அவர் he can write to the home ministry, he can write to the proceedings. இப்போ ஹோம் மினிஸ்டரும் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாது இல்ல? ஏங்க இந்த இதை நிறுத்துறதுக்கு அவங்க மேல வழக்கு தொடுக்கிறதுக்கோ அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கோ எங்களுக்கு பயன்படும் இல்ல. இப்ப சென்டர் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஏன் இன்னைக்கு நேத்து நடக்கல. அண்ணன் டிடிவி அண்ணன்ல இருந்து காமராஜ் நிகழ்வுல இருந்து வரிசையா நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு அண்ணன் நந்தகுமார் அண்ணெல்லாம் பாவம் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படிலாம் வந்து பேசினாரு. எங்க தப்புங்கிறத நான் சொல்றேன். அறம் சார்ந்த விஷயம்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து எம்எல்ஏக்கள்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் மக்கள்கிட்ட போய் நம்ம ஒன்று சொல்லி ஓட்டு கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அதை மாத்துறதை நீங்க செய்யறதுங்கிறது அறம் மாறுகிறது. எங்க கூட்டில் இருக்கவர்கள் நகர்ந்து போகின்ற பொழுது நீங்க லீகலா நீங்க நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆனா அறம் சார்ந்த வகையில் நீங்க விஜயை திட்டிட்டு நீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சூப்பர், அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டுட்டு இல்ல எங்களுக்கு சூழ்நிலை வருது நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லி சொன்னா அது அறம் சார்ந்த விஷயத்துல அவர்கள் பிறந்திருக்கிறார்கள், அப்படி வச்சுக்கலாம். ஆனா லாஜிக்கலா நீங்க பேசுனீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு ஆட்சி அமைக்கிறத பத்தி பேசுனீங்கன்னா அது ரைட்டா தெரியலாம், அவ்வளவுதான். ஆனா இப்ப ஏன் மாறுறாங்க? ஜூலைக்கு வருவோமே உங்க ஆங்கிலுக்கு. இப்ப இந்த கவர்னர் விஷயத்துல அவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கவர்னர் விஷயத்துல மே 30ஆம் தேதி அதிமுக சார்பாக அவர் பாவம் ஜூலைக்கு வரணும்னு நான் பாட்டு உங்களுக்கு இல்ல மே 30ஆம் தேதி அதிமுக சார்பாக முதல்ல ஒரு கடிதம் கொடுத்தாங்களே கவர்னருக்கு போயிட்டு இது வந்து குதிரை பேரம் சொல்லிட்டு அப்பொழுதே நான் வேற ஒரு விவாதத்தில் இது வந்து குறிப்பிட்டிருந்தேன். நீங்க அதிமுக திமுக பாஜக 3 பேரும் எங்கே இணைகிறார்கள் இருக்குல்ல, ஆளுநர் மாளிகையின் வழியாக அவர்கள் வந்து இணைகிறார்கள். நீங்க போல ஆளுநர் மாளிகைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் மாளிகைக்கு செல்வதுங்கிறது ஒன் ஆஃப் தி டாக்டிக்ஸ். இல்ல நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வார்த்தைக்கு எங்க போனீங்க? ஆளுநர் மாளிகைக்கு போனீங்க. சட்டப்படியே இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ்ல, அதாவது ஹார்ஸ் ரைடிங் மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ்ல ஆட்சியை கலைப்பதற்கான வந்து பரிந்துரைகளை செய்வதற்கோ ஆளுநருக்கு உரிமை கிடையாதுன்னு பல வழக்குகள்ல தீர்ப்புகள் இருக்கு. சரியா? திமுக வழக்கு விவரங்கள் தெரியாமல் இல்லை. ஏன் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த பிரச்சனையை வந்து விசாரணைக்குள்ளேயோ டீப் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளேயோ போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு தேவை இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் உட்பட பல பேருடைய பெயர் வந்து வழக்குகளில் அடிபடுது, அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது இல்லையா? அப்போ அந்த செய்திகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு ஈக்குவல் ஒரு நேரேட்டிவை கிரியேட் பண்றதுக்காக ஃபேக்கா இவர்கள் இதை கிரியேட் பண்றாங்க தவிர உண்மையிலேயே இவர்கள் அதை வந்து அவங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்க போய் புகார் கொடுங்க. சிபிஐல போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டா பதில் குற்றச்சாட்டு போடுற மாதிரி ஒரு யுக்திங்கிறாரு ராஜா சார்.
இல்லை அவர் எது வேணாலும் சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்னங்கிறதா மேட்டர்ஸ். நான் சொல்கிறேன், வழக்கின் தன்மையே இவங்க வந்து குறைந்தபட்சம் தே ஷுட் ஹவ் கான் டு டிவிஎஸ்சி, இது மாதிரி வந்து பேமெண்ட் இன்வால்மெண்ட் இருக்குது. ஒரு சாதாரண ஸ்டேஷனில் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க, அது மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு அப்படி ஈஸியாக டக்குன்னு இதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிற மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் பணம் பெறல்கிறது, நீங்கள் இவ்வளோ பேசியிருக்காங்கங்கும் பொழுது யூ ஹவ் நாட் ஃபாலோட் த ப்ரோட்டோகால்ஸ் ஆல்சோ. அப்போ உங்களுடைய அஜெண்டா எங்களுக்கு கிளியராக தெரியுது. உங்களுக்கு இப்போதைக்கு இது அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணணும். ஏன் இந்த அட்டென்ஷன் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இவங்க போகிறாங்கங்கிறதையும் நான் கிளியராக சொல்கிறேன். இந்த ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனைகளை இவங்களால் எதிர்கொள்ள முடியல. கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இவர்களால் வந்து வெளியே சொல்ல முடியலை. ஒரு 3 நிகழ்வுகளை நான் பதிவிட விரும்புகிறேன். நான் அவசியம் பதிவிட்டாகணும். 1ஆம் தேதி ஜூன் 1 அன்னைக்கு இவங்க ஜூலை 1 அன்னைக்கு உட்காந்து பேசுகிறாங்க கூட்டணி கட்சிகள்னு. விபி ராம்ஜியில் அன்னைக்கு தான் வந்து அரசிதழில் வெளியிடுறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரசினுடைய மாநில தலைவர் முதல் கூட்டம், அவர் உண்ணாவிரதம் இருந்து ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாரு. எங்களோட அவர் தான் இந்த கூட்டணியோட ஸ்போக்ஸ் பர்சன். அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே. அப்போ அதெல்லாம் அழிச்சிடலாம். பென்சில் எடுத்துங்க, ரப்பர் எடுத்துங்க, இனி அழிச்சிருங்க. எதை சொன்னாலும் இனிமேல் அழிச்சு பூசி எழுதிக்கலாம். காங்கிரஸ் ஸ்டேட்ஸ்ல விபி ராம்ஜி ஏத்துக்கிட்டாங்க சார். எனக்கு அது மற்ற ஸ்டேட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை மாணிக்கம் தாகூர் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ தேர் இஸ் அ கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்டேட்டோட அஃபெக்ட் ஆகுது, 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. இதை பற்றி இந்த காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஆணவ படுகொலை நடக்குது, அதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதுவரைக்கும் நடந்துக்காத வகையில் வந்து கூப்பிட்டு பாடியை சீக்கிரம் நிறுத்துங்க, பிரச்சனையாக இருக்குங்கிற அளவுக்கு ஆடியோக்கள் பேசுனதை நம்ம டிவியில் வந்து நம்ம எல்லாருமே நிறைய இடங்கள். Yeah, your point being அதனால கூட்டணி கட்சிகளால see there is a problem there. He has to address the people's problem there. He has not done that. அது அரசுக்கு நெருக்கடியாகும்ங்கறாரு. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமா இருக்க முடியாதுங்கற கூட்டணி கட்சிகள் நம்பலையா? இல்ல, அது கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை எப்படி அப்படிங்கிறது ஜூலை 1ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் தெரியும். அதுவே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றேன். அத மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜி கேஸ் அன்றைக்கு நீங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண இவங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட் ஹேபிட். ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சுனா அதெல்லாம் மறைக்கிற 50 நாளா கவர்னன்ஸ் கிடையாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு, வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் டைவர்ட் பண்ணணும்னா உடனே இந்த ஆட்சி கவிழ்க்க பாக்குறாங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி மேல அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி இந்த கேஸ் நேத்தே திரும்ப உடனே எதுக்கு நீங்க பறக்குறீங்க? நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல நீங்க லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கேஸ்ல இருந்து நேத்து நைட்டு கொட்டி அம்சார்ல, நீங்க எப்படி இதுக்கெல்லாம் கூட்டிட்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரம் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கேஸ் போட்டதுல அப்போ உங்களுக்கு அட்டென்ஷன் எங்க தேவைப்படுதுன்னா திமுக காரங்களை கைது பண்ணிட்டோம், அவங்க பேசுறதுக்கு கைது பண்றோம் அப்படின்னு தொடர்ந்து இந்த போலீஸை விட்டு ஏவல் துறையாக்கி அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிடக்கூடாது, மக்களுடைய கவனத்துக்கு இது மாதிரியான பொது பிரச்சனை எல்லாம் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டாக்டிக்ஸ் எடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நீங்க கைது செஞ்சிருப்பீங்க? இந்த மாதிரி நடுவாத்திரில டிஸ்ட்ராக்டிவ் டாக்டிக்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவங்கள்ட்ட கத்துக்கிட்டீங்களா? அப்படி பார்த்தா நாம வந்து அந்த பிரச்சனையை தான் இப்போது கூட விவாதிச்சுட்டு இருக்கோம். இதில் என்னன்னா விபிஜி ராம்பத்தில அவர் வந்து சொல்றாரு, நீங்க எல்லா மாநிலங்களும் அந்த திட்டம் வந்து அமலுக்கு வந்து விட்டது, நீங்க வந்து எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய மாநிலங்கள் கூட கண்டனம். ஏதாவது காரணம் என்னன்னா இப்போ அதில் வந்து பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ அதுக்கு முன்பு நடந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, மெரிட் ஸ்கூல்ல போனா we may not do justice. இப்போ வந்து அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்குள்ள வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் எந்த சிக்கலும் கிடையாது. நீங்க வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, அதாவது 5 ஆண்டுகளுக்கு பிறகு 31 தேர்தலுக்கு பிறகும் கூட இந்த கூட்டணி நீண்ட காலமாக எடுத்து செல்வதற்கான என்ன அப்படின்னா மாணிக்கம் தாகூர் அவர்களே பேசுறாரு. சரியா? அதனால கூட்டணி குறித்த சர்ச்சை, கூட்டணி இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. நீங்க நீங்க தான் எப்படிங்க தனிச்சுன்னு கூட நான் சொல்லல, தனித்து விடப்பட்டு விட்டாங்க வார்த்தை கூட நான் சொல்லல. இவர்கள் இழந்த நட்பு சக்திகள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக கூட இருந்தவர்கள், இவர்கள் மீண்டும் அந்த பக்கத்து வரவே முடியாது, அது வரவே மாட்டார்கள் என்கிற நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனையோ வைகோ அவர்களையோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளையோ ஒரு ஃபேரா நடத்தினாங்கன்னு நீங்க பாப்பீங்க தானே. இப்போ வாட் தே ஹேவ் டன் டு ஹிம் டு டிஎம்கே அது ஃபேர் நினைக்கிறீங்களா? அறம்படி நாட் ஃபேர், அரசியல் படி ஃபேர். அறமா அரசியலா? இவங்க அரசியல் தான், இவங்களாம் அரசியல் கட்சி தான் நடத்துறாங்க, அறம் பண்ணல. தே ஆர் நாட் டூயிங் சர்வீஸ். அரசியல் கட்சி தான் நடத்துறாங்க. அரசியல் கட்சியும் போது அவங்க பண்ணது ஃபேர் தான். ஏன்னா all is fair in war and politics or in love. அவ்வளவுதான். அறம்படி தப்பு, அறம்படி தப்பு. எனக்கு தெரிஞ்ச அவரை மாதிரி வந்து ஸ்டாலின் மாதிரி நான் ஒரு லீடரை அகாமடேட் பண்றதை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாரையும் அகாமடேட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தான் மேலே அந்த இதை போட்டுக்கிட்டு முதுகில் போட்டுக்கிட்டு அவங்கள கண்டுக்காதீங்க. ஒரு ஐ திங்க் நண்பர் கூட துரைமுருகன் போகிற போக்கில் ஒரு பேச்சு வச்சுட்டாரு. அடுத்த நாள் வண்டி எடுத்துகிட்டு போய் திருமாவளவன் அவர்கள் போய் ஒரு முதலமைச்சருக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, அவர் பார்த்தாருங்க.
ஸோ இதெல்லாம் இந்த இப்ஸ் அண்ட் பட்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் அந்த பிளே புக்கை திரு விஜய் அவர்களும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அதே மாதிரி அகாமடேட்டிவா இருக்கணும், ஒரு கூட்டத்தை கூட்டணும். விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை நான் சொல்றேன், நம்ம 120 சீட் ஆனாலும் இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓஹோ. நம்ம நாளைக்கு வந்து 140 சீட் எடுத்தாலும் இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. இல்ல இந்த கூட்டணி கட்சி இல்லை நான் முடிச்சிடறேன். இந்த கூட்டணி ஆட்சின்றதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். இதில் நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் இந்த கூட்டணி ஆட்சி. ஸோ நம்ம 120 வந்தாலும் இந்த கூட்டணி ஆட்சி தொடரும். இதுல எந்த ஷஃபலும் இருக்கு அப்படின்னு யாரு சொன்னதுன்னா? இல்ல அவங்க தரப்புல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இல்ல. இல்ல அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் அவருக்கு கிடைச்ச தகவல் சொல்றாரு. எனக்கு கிடைச்ச இங்க சொன்னதாக தகவல் இல்ல அப்படி இல்ல, அப்படிப்பட்ட தகவல் இல்ல. இது ரொம்ப இதுவா ரியலிஸ்டிக்கா, இது வேற மாதிரி ஒரு தகவல் இல்லைண்ணே. ரொம்ப ரியலிஸ்டிக்கா அவங்க மீட்டிங்ல இருந்து எல்லா இடத்துலயும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுன்னா எவ்வளவு நம்ப அவர் உங்களை பாராட்டும் போது நீங்க குறுக்கவே வரல. அவர் என்ன பண்ணுவாரு பாவம். அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா கையாண்டது போது அவர் குறுக்க வரல. ஆனா எங்க தலைவரை பாராட்டுற பொழுது உடனே நீங்களும் அப்படிதான் இல்ல. வெல்கம் டு பாலிடிக்ஸ். நார்மலா அந்த தகவல்னு சொல்லும் பொழுதே நமக்கு சிரிப்பு வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே இந்த தென்னை மரத்துல ஒரு குத்து இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி தகவல் தான் சொல்லியிருக்காரு. ஆளுநர் நாளைக்கு போய் ஆர்எஸ் பாரதி தகவல் ஆதாரம் சொல்லல. அவர் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. அவர் வந்து தகவல் அதன் அடிப்படையில் புகார் சொல்லியிருக்காரு. இல்ல அவங்க மீட்டிங்லே வந்து அதை அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க என்னன்னா எவ்வளவு நம்பர்ஸ் வந்தாலும் இந்த கூட்டணி தொடரும், கூட்டணியில் அமைச்சரவையில் அவங்க இருப்பாங்கன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மூவ் பண்றாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஸ்டெபிலிட்டி வந்து இன்னமும் கேள்விக்குள்ளாகுது. இல்லை தட் ஹஸ் செட்டில் தட் பஸ் ஹஸ் பாஸ்ட். இன்னைக்கு சும்மா இந்த குதிரை வேறங்கிறது வந்து ஒரு அரசியல் அஸ்திரமா குற்றச்சாட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து இன்னமும் வேலிட் நினைக்கிறீங்களா? திரு நந்தகுமார் தொடங்கி இந்த நிகழ்ச்சியை ரேப் பண்ண ஆரம்பிச்சிடும். எஸ், அடுத்து திரு பொன் வில்சன் சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க கவர்னரை பத்தி பேசும்போது டிஎம்கே வந்து எப்பெல்லாம் வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் கவர்னரை மதிக்க மாட்டாங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்கள மாதிரி கவர்னரை யாராலையும் மதிக்க முடியாது. இப்ப கூட ராஜா சொன்னாரு, சுப்ரீம் கோர்ட் போறதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து we need to file a petition with கவர்னர்னாரு. அந்த மாதிரி எந்த இடத்துலயும் லீகல் ரெக்குயர்மெண்ட் கிடையாது. இவங்க கிட்ட எவிடன்ஸ், பிரைமா ஃபேசி, டாக்குமெண்டல் எவிடன்ஸ் எல்லாம் இருந்தா நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் அவங்க ஹார்ஸ் ரைடிங்கை பத்தி பேசலாம். எந்த தடங்களும் கிடையாது. அப்ப அவங்க கவர்னர்கிட்ட போறாங்கிறதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன், ஒரு மைலேஜ். they have to go to சுப்ரீம் கோர்ட். பாப்பாங்க என்ன பண்றாங்க. அடுத்தது இந்த விஜய் ராம்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போனது திரு கவர்னர் தானே, அவங்களுக்கும் அதே நிலைப்பாடு தானே ஐடியாலஜிக்கலி? இல்ல நான் சொல்றது வந்து இந்த கேஸே டிஃபரெண்ட். நான் சொல்றது இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி கவர்னர்கிட்ட போனீங்களான்னு கேட்பாங்கன்னாங்களே, அந்த மாதிரி எந்த சுப்ரீம் கோர்ட்டும் கேட்க மாட்டாங்கிறது என்னுடைய பாயிண்ட். அடுத்தது இந்த ராம்ஜியை பத்தி சொல்லும் போது, இந்த பில்லு பாஸ் ஆனது என்னைக்கு சார்? 18th December 2025 பாஸ் ஆகி 20th December 2025 இது ஆக்டா வந்துருச்சு. இப்போ ஆளுங்கட்சியா இருந்தது டிஎம்கே. இப்ப இன்னைக்கு இந்த பிபி ராம்ஜிங்கிறது வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல ஆளுநர் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து இருக்கு. இந்த கூட்டணி கட்சி மீட்டிங்ல நடக்கும்போது கூட ஐயா சண்முகம் வெளியே வந்து கூட அவர் பேசும்போது சொல்றாரு, இல்ல இந்த ஸ்கீமை வந்து நம்ம போர்கோ பண்ணணும்னா, ஒரே நிமிஷம் ராஜா, இப்ப இந்த ஸ்கீமை வந்து நம்ம போர்கோ பண்ணணும்னா நம்மளுடைய மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு நம்மளால வேலை வாய்ப்பு கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணணுங்கிற கேள்வியை ஐயா சண்முகம் வந்து பிரஸ் மீட்ல கேட்கிறாரு. அந்த இடத்துல இன்னைக்கு ஏவே இருந்த 90:10 ரேஷியோல இருந்து 100 days இருந்துச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 125 இன்க்ரீஸ் பண்ணி 60-40 மாத்தி இருக்காங்க. இப்போ இதுல வந்து நெட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த 5000 கோடிக்காக நீங்க இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போனீங்கன்னா ஏகப்பட்ட அட்லீஸ்ட் ஒரு 90 to 95 days ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு மிஸ் ஆகும். பெரிய அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம போர்கோ பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் இதை வந்து கட்ரோட்டா அப்போசிட் பண்ணிட்டு இருந்தா கூட காங்கிரஸ் ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட்டு விட்டது. எந்த ஸ்டேட்டுமே வந்து இதை போர்கோ பண்ணவே இல்லை. Your final thoughts being? So அப்ப இன்னைக்குல வந்து இப்போ கடைசியா வந்து இந்த சினிமால ஒரு டைலாக் வரும் பாருங்க, இந்த ஹார்ஸ் ரைடிங்க பத்தி எல்லாம் பேசும்போது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம யாருங்கிறது ஊருக்கே தெரியும் ஒரு டைலாக் வரும் பாருங்க. அந்த மாதிரி இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளினுடைய அவங்க எந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க, இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தாவே அவங்க எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு தாவேக்கா வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏவை பத்தி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவிடன்ஸ் இருந்து இன்ட்ராகேஷன் பண்ணி அது வந்து கைது மேல கைது முன்னாள் செந்தில் பாலாஜி
அவர்களுக்கும் அவருடைய தம்பிக்கும் வந்து நீங்க லுக் அவுட் நோட்டீஸ் போயிருச்சு. Right. ஏற்கனவே இடி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தியாகி செனலாஜியா இருந்தாரு. இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்னொரு தியாகி அனிதா ராதாகிருஷ்ணனா இன்னைக்கு வந்து Okay, sir. உருவெடுத்திருக்காரு. Fine. ஏன்னா இவங்க போலீஸ் மிரட்டி கூட பாருங்க, அவர் திமுகவை விட்டு எந்த கட்சிக்குமே போகல. அப்ப இது 2வது தியாகியை வந்து திமுக உருவாக்கி இருக்குது அனிதா Right. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ரைட் சார், ஃபினிஷ் இதான் பாக்குறேன். ஃபைன் சார். திரு பொன்வேல் சென்சஸ் சுருக்குமா ப்ளீஸ். இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்து தாவேகா விஜயோடைய அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக ஏகப்பட்டது கொடுத்தாச்சு, ஏகப்பட்ட வாக்குறுதிகள். அதில் இந்த 58 நாளில் நிறைவேற்றினது என்ன? 2 தான் சொல்ல முடியும். நீங்கள் முதல் விஷயம் 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு சொன்னது. ஆனால் அது பச்சை போய் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியில் இவங்க கொடுத்தது மாதம் 200 யூனிட் ஃப்ரீ. மாதம் 200 யூனிட். ஜெயலலிதா அம்மா கொடுத்த 100 யூனிட்டோட கூட 100 யூனிட் கொடுப்போம், அதுவும் மாசம் மாசம் 200 யூனிட்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 2 மாசத்துக்கு 200 யூனிட், அதுவும் 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா ஜெயலலிதா அம்மா கொடுத்த 100 மட்டும்தான் செல்லும், தாவேகா செல்லாது அப்படின்றது ஒண்ணு. 2வது, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு கீழே இருந்தா முழுசம் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடின்னு நில அளவையை கொடுத்துட்டு இப்போ பண அளவையை மாத்துறாங்க. அப்படியே பச்சை போய் சொல்லியிருக்காங்க. 2மே மக்கள் மத்தியில் அதிருப்தி. இதற்கு மேல பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இதற்கு மேல தூய்மை பணியாளர்கள்ட்ட போராட்டம். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளின் அழுத்தத்தால அதை டெம்பரரியா வாபஸ் வாங்கி வச்சிருக்காங்க அந்த ஏலத்தை. அதனால இது போல நிறைய அதிருப்தி இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. 2500 ரூபாய் அனைவருக்கும். விஜய் அவர்கள் பேசினாரு இல்ல, நான் வந்து அடுத்த செகண்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமா பயணம் செய்யலாம், அதுவும் செய்யல. இதெல்லாம் அதிருப்திய இது ஒண்ணுமே செய்ய முடியல. அவரால் திகைச்சு பண்ணிக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதையெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக வெறும் பேருக்கு இந்த மாதிரி வந்து குதிரை பேரத்தை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டியா மக்கள் கொடுக்கல. அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகளே தோத்த கட்சிகள், திமுக கூட்டணியில இருந்து தோத்த கட்சிகள், அவங்களுடைய ஃபார்முலா தோத்து. என்னமோ அவங்க இன்னைக்கு அமைச்சரானு அவங்க வெற்றி கூட்டணி, காங்கிரஸ் வெற்றி கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் தோல்வி கூட்டணியில் தான் இருந்தாங்க, அவங்க தோத்த இடத்துல தான் இருந்தாங்க. போய் அவங்க போய் ஒட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ரைட். நாகராஜ் சுருக்குமா. நான் என்ன சொல்றேன், இன்னும் எவ்வளோ பேரை வாங்க முடியுமோ சீக்கிரம் வாங்கி எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு கொஞ்சம் திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ராஜா தமிழ்மாறன் சார். இப்போ யார் அதிமுகவிலிருந்து அதிகமாக போகிறாங்கன்னா, யார் பதவி வெறி கொண்டிருக்கக்கூடியவர்கள், கொள்கை கோட்பாடு இல்லாதவர்கள், முன்னாடியே போய் துண்டு போடுறதுக்காகத்தான் போறாங்க. ஓபிஎஸ் வைத்திலிங்கலாம் அந்த கணக்குல வருவாங்களா? இல்ல, அந்த வகை வேற, இந்த வகை வேற. அவர்களுக்கு கொள்கை இருக்கின்ற காரணத்தினால், கோட்பாடுகள் இருக்கிற அவர்களுக்கு எந்த ரூபத்துல மரியாதை கிடைக்குமோ. இப்ப போய் பார்க்கிறவங்களை யாரையுமே வந்து மாவட்ட செயலாளர் யாருமே வந்து விஜய் அவர்களை பார்த்தெல்லாம் சேர்றதில்ல. அவர்களை பார்க்கறதுனாவே சனி ஞாயிறு லீவ் இருக்கும். பட் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆன் டியூட்டி வந்திருக்காரு. அதனால நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு வந்து திமுகவோடு எந்த சூழ்நிலையிலும் தாவேகாவை நாங்கள் ஒப்பிட்டு பேசவே விரும்பவில்லை. எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு திமுக. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு கட்சி, எப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தாவேகா எடுத்துக்காட்டு. அந்த கட்சியில போய் சேர்றது கூட்டம் கூட்டமா சேருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து சிலரும் போனதாக சொல்லுகிறார்கள். ஆமா, போனதாக தகவல் வந்துட்டீங்க. போகின்றவர்கள் யாருமே வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களோ அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய பெற்றவர்களோ இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை அவர்கள் போவது எங்களுக்கு நல்லது. கழிவுகள் எங்களிடமிருந்து விடைபெறுகிறது. மகிழ்ச்சி. விதவிதமாய் வித்தியாசமாய்ங்கிறார். அனைத்து துறைகளிலும் வந்துட்டு ஊழலை அப்படின்றதை குறைப்பதற்கான முழு நடவடிக்கை மிக வீழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பல செய்திகளை பார்க்கிறோம். டெண்டர் அப்படின்றத வந்து ரீடெண்டர் விட்டு வருகிற பொழுதெல்லாம் 25% 30% மதிப்பு குறைந்ததுன்னு. அந்த 25% 30% என்னன்னு கொஞ்சம் யோசிச்சா தெரியும். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் அந்த மகளிர் தினத்தின் பொழுது எங்க தலைவர் பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30%. அந்த 30% விடைகள் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் அதை கொடுத்து எந்த சிக்கலும் இல்லை. அதை அனைத்து தலைவர்களும் வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் வந்து நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் மத்தியில் போய் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் பயப்படக்கூடியவர்கள் இந்த போலியான குற்றச்சாட்டுகளையும் அதை நம்ம ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என மிக தீவிரமான சதித்திட்டங்களையும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டையும் நாங்கள் முறியெடுத்து காட்டுவோம். குதிரையை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகள்ட்டையும் குதிரை வளர்ப்போர் நலச்சங்கத்திலிருந்து சொன்னாங்க. அதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.